ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதரை புகழ்ந்து தவத்திரு ஜெயபிரதாக சுவாமி மகாராஜ் பாடிய பாடலை ஒரு பக்தர் பாடுறாரு, நம்ம கேட்கலாம். Namaste Sat Krishna 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 தெரியவே இல்லையே. சரியாவே கேட்கல மாதாஜி. இல்ல, பக்கத்துல தானே வச்சிருக்கேன். மத்தவங்க யாராவது சொல்லுங்க. இல்ல கேட்கல மாதாஜி. கேட்கல மாதாஜி. கேட்கல மாதாஜி, கேட்கல. கேட்கலீங்க மாதாஜி. ஹரே ஆமா கிருஷ்ணா. கேட்கவே இல்லை மாதாஜி. கேட்கவே இல்லை மாதாஜி. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஆடியோ ஆன்ல தான் இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது கேக்குறது. மாதாஜி. நீங்க பேசுறது நீங்க கேக்குது பேசுறது மாதாஜி. கேக்குது. மாதாஜி பாட்டு தான் கேட்காம இருக்கோம். மாதாஜி என்னன்னா ஜூம்ல நாய்ஸ் சப்ரஷன் ஒரு இது இருக்கும். அதனால வெளியில இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவுமே கேட்காது. நீங்க பேசுறது மட்டும். அது வேணா மாத்திட்டுமா? மாத்துங்க. எப்படி மாத்துவீங்க? ஆப்ஷன் வந்து ஆடியோல போகணும் மாதாஜி. ஒரு நிமிஷம். ஆடியோ ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன்ஸ் டெஸ்ட் ஸ்பீக்கர் மைக் ஸ்விட்ச் மைக்ரோஃபோன் ஆடியோ செட்டிங்ஸ். ஆடியோ செட்டிங்ஸ்ல வந்து ஜெனரல் இதெல்லாம் வீடியோ வீடியோ எஃபெக்ட். இதுதான் ஆடியோ. ஸ்பேஷியல் ஆடியோ ஆன். வாய்ஸ் வித் சவுண்ட் from each person. ஓகே, அதில் ஹியரிங் இன்கம். இப்போ ஒரு தடவை மியூசிக் வாசி மாதிரி. இப்போ கன்ஃபார்ம் இப்ப யாராவது சொல்லுங்க, பாட்டு கேக்குதான்னு. இல்ல மாதாஜி. கேட்கல கேட்கவே மாதாஜி. இல்ல. கேட்கல ஒரு துளி கூட மாதாஜி. கேட்கல. ஆரம்பிக்கல. ஹரே கிருஷ்ணா. ஹரே பாட்டு கிருஷ்ணா கேட்கல மாதாஜி. மாதாஜி. ஆ பாட்டு கேட்கல கேட்கல மாதாஜி. மாதாஜி. ஸ்பீக்கர் கொண்டு வந்தாங்களாமா? நான் சொல்றேன். இல்லைன்னா நீ வந்து இதே மியூசிக் படம் நீ இங்க பக்கத்துல உட்காந்து பாடிக்கோ, அதுதான் பெஸ்ட். இது மியூசிக் போட்டதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா பிளெயினா பாட ஏதோ ஸ்லோகம் சொல்ற மாதிரி. பட் இதுல கேட்க மாட்டேங்குது. ஸ்பீக்கரை கொண்டு வர சொல்லி கேட்கலாமா? நான் வெயிட் பண்ணுமா. இதுல ஆடியோ செட்டிங் தான் மாத்தானோமா, வேற வழி இல்ல. ஒரு நிமிஷம் இரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் சப்ரஷனா இது பாருங்க, ஆட்டோ போட்டிருக்கு பாருங்க. அது வந்து அட்ஜஸ்ட் நாய்ஸ் சப்ரஷன் லோ ஃபெயிண்ட் பேக்ரவுண்ட் ஸ்பீச் வேணும்ல. ஆமா மததி. வேணும் போடு. பேக்ரவுண்ட் ஸ்பீச் ஹை பேக்ரவுண்ட். இப்ப இப்ப பாடு, இப்ப பாடு. ஹரே கிருஷ்ணா. எதுவுமே கேட்கல மாதாஜி.
ஆ? எதுவுமே கேட்கலீங்க. சைலண்டா இருக்கு மாதாஜி. அந்த இது ஆமா. மட்டும்தான். நீ பாடினே இரு அப்பதான். எதுவுமே கேட்கல மாதாஜி. கேக்குதா? ஸ்லைட் இல்ல மாதாஜி, ஸ்லைடு மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு. ஓகே, இப்ப இப்ப பாடு இப்ப இப்ப பாடு பாடு. பாடு. லைவ் பாடுமா? இல்ல மாதாஜி. ஸ்கிரீன் நல்லா தெரியுது மாதாஜி, ஸ்கிரீன் நல்லா தெரியுது. ஆனா பாட்டு மட்டும் சவுண்ட் மட்டும் வரல, வாய்ஸ். இப்ப இப்ப இன்னொருக்கா பாடு. பாடினே இருந்தே. இல்ல மாதாஜி, எதுவும் கேட்கல மாதாஜி உங்களுக்கு. கேக்கல மாதாஜி. நீங்க பேசுறதெல்லாம் நல்லா கேக்குது மாதாஜி. ஆனா பாட்டு மட்டும் கேட்கலைங்க. ப்ரொஃபைல்ல நாங்க வந்து லைவ் பெர்ஃபார்ம் ஆடியோ வேற போட்டிருக்கோம். அப்பவுமே கேட்கல, ஏன்னு தெரியல. அப்புறம் ஸ்பீக்கர் போட்டு நான் மியூசிக் தான் வாங்கினேன். ஆனா பேசுறதெல்லாம் நல்லா கிளீனா கேக்குது மாதாஜி, பேசுறதெல்லாம் நல்லா கேக்குது. ஒரிஜினல் சவுண்ட் ஃபார் மியூசிஷியன் அதுதான் போட்டேன். அது போட்டுதான் அது கேட்கலன்ட்டாங்க. எல்லாமே போட்டாச்சு, ஸ்டீரியோ ஆடியோ எக்கோ கேன்சலேஷன் எல்லாமே போட்டாச்சு, அதுக்கும் கேட்கல. பேசுறதும் நல்லா கேக்குது மாதாஜி. ஆஹா, பாட்டு வரும்போது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நீங்க பேசுறதெல்லாம் கிளீனா, நீங்க எல்லாரும் பேசுறது கேக்குது உங்களுக்கு. ஆடியோல தானே இருக்கு. நீ கொஞ்சம் கீழே போய் ஹெட்செட்டும் பாரு. ஹெட்செட் வந்து நம்ம சிங்க் யூஸ் பண்ணி பாருங்க. அட்வான்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப பாடு. நீங்க பாடு, ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு அது பாடுன்னு சொல்றதும் கேக்குது மாதாஜி, பாடுறது கேக்குறது இல்ல. ஒண்ணும் கேட்கல மாதாஜி. பாடுன்னு சொன்னீங்கன்னா ஆஃப் ஆயிருது. மியூசிக்கே உள்ள போகலையா? ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்துருங்கண்ணா. ஸ்பீக்கரை கொண்டு வாங்கம்மா. என்ன ஆயிட போகுது? நீ சும்மா பாடு. நீ குரல் நல்லதா இருக்கு, வா பாடுறியா? மேல உட்காந்து வா, இங்க வந்து. இல்ல இது பண்ணே பாடு, அவன் சும்மா உங்க பாட கேட்பான். இல்ல, இது பண்ணா அவன் பாடுறது கேட்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இல்ல இந்த மியூசிக் எப்படின்னா கூட கேட்காது. இல்ல அப்புறமா நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நீ வா 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 வா, சீக்கிரம் டைம் ஆகுது. என்னவோ பார்க்கலாம். இப்படிலாம் ஆனதே இல்லம்மா. சரி பாடு பாடு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பாட்டு கேட்கவே இல்லை மாதாஜி. சரிங்க மாதாஜி, இப்ப நான் சும்மா பாட சொல்றேன். ஸ்கிரீன் ஷேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஓ, தெரியுதா ஷேர்? எனக்கு தெரியும் மாதாஜி. யதி பிரபுபாத நாகதே தபே கைதே. எது மாஜி நல்லா தெரியும் மாஜி. ஜீவனே பகிதே கிசே அபார கருண ஏதிதே சகல தேசே. பாடுப்பா, நீ அதை பார்த்து பாடு. नमायं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। यदि प्रभुपाद होय तो तबे की होय तो हे जीवन बाहिता की से। यदि प्रभुपाद होय तो
তবে কি হইতো জীবন বাহিত কিসে নিতাই গরের পর করুণা কে দিত সকাল দেশে নিতাই গরের পর করুণা কে দিত সকাল দেশে यदि प्रभुपाद হইতো তবে কি হইতো হে জীবন বাহিতা কিসে পাশ্চর্যায়তা পাপি দুরাচারী শূন্যবাদী মায়াবাদী पाश्चात्यर्याता पापी दुराचारी शून्यवादी मायावादी ताদের হেন গদারি তাদের சரியா கேட்க மாட்டேங்குது மாதாஜி. பாடு பாடு கண்ணு, நீ பாடு. ததராணி காத்தே கொஞ்சனாசி விளைத்த ஹரினா ததராணி காத்தே கொஞ்சனாசி விளைத்த ஹரினா सव्य जीव रूपे गदिते तादेर की हैता सव्य जीव रूपे गदिते तादेर के हैता गुन्या देशे देशे होरी विग्रह सेवा आरती रात्रि दिन देशे देशे होरी विग्रह सेवा आरती रात्रि दिन रथ यात्रा आदि महोत्सव सब शिकता को यात्रा महोत्सव सब शिकता कौन जाने यदि प्रभुपाद न হইতো তবে কি হইতো হে জীবন বাহিতা কিসে গীতা ভাগবত চৈতন্য চরিতা প্রেমাতারা সারা गीता भागवत चैतन्य चरिता प्रेम में तारा सासर कथना सुंदर सरल के बुझाता कथना सुंदर सरल कंदिया के बुझा है तारा यदि प्रभुपाद न হইতো তবে কি হইতো হে জীবন বাহিতা কিসে কত কষ্ট সহি প্রীতম মনে রহি কেবদিত হরিনা কত কষ্ট সহি প্রীতম মনে রহি केवदित हरिना केदता मोदर पूरी दादा केद पूरा दादा यदि प्रभुपाद न হইতো তবে কি হইতো হে জীবন বাহিতা কিসে
परममङ्गल श्री चैतन्य महाप्रभु शिक्षादान परममङ्गल श्री चैतन्य महाप्रभु शिक्षादान आचरे आचरे सदा के करितानि नो जा आचरे प्रचारे सदा के करितानि नो जा प्रेम कल्पतरु नित्य गौरी प्रेम कल्पतरु नित्य गौरेरा कृपा भरे निरवधि जय पताक हृदय तोमर शरण निरवधि जय पताक हृदय तुम्हारा शरण करे यदि प्रभुपाद है तो तब है तो है जीवन से हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे कृष्ण कृष्ण जय प्रभुपद जय प्रभुपद जय प्रभुपद शिल प्रभुपद जय प्रभुपद जय प्रभुपद जय प्रभुपद शिल प्रभुपद जय जय प्रभुपद 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 जय जय प्रभुपद जय नित्य ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते जयदां सुरदौ पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत् वृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि श्रीमान रासरसारंभि वंशी वटतट स्थित कर्षण वेणु स्वनैर्गोपीर्गोपीनाथ श्री अस्तुनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने
नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. இந்த பாடலினுடைய மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்கு போலாம். பிரபுபாதரை பற்றிய ஒரு வங்காள பாடல். ஸ்ரீல பிரபுபாதரை பற்றிய ஒரு வங்காள பாடல். கௌரங்கர் தோன்றாவிடில் இன்றைய நிலை என்ன? எதி கௌர ந ஹொய்த்தே என்று தொடங்கும் பாஷுகோஷ் அவர்களின் பாடலால் நான் மிகவும் கவரப்பட்டேன். பிரபுபாதர் வந்திராவிடில் இன்றைய நிலை என்ன என்பதை யோசித்தேன். பிரபுபாதர் நமக்களித்த பல்வேறு விஷயங்களை எண்ணி பார்த்தேன். உண்மையில் அவர் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்துள்ளார். அவை அனைத்தையும் பட்டியலிடுவது இயலாத காரியம். நான் இங்கு கூறாத செயல்களில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் மன்னிப்பை வேண்டுகிறேன். ஏனெனில் அனைத்தையும் குறிப்பிட வேண்டுமெனில் இப்பாடல் இரவு முழுவதும் பாட வேண்டிய பாடலாக மாறிவிடும். ஸ்ரீல பிரபுபாதர் செய்த செயல்கள், அவரால் மாற்றப்பட்ட இதயங்கள், அவரால் கவரப்பட்ட மக்கள், இவற்றை நம்மால் முழுமையாக வர்ணிக்க இயலாது. சில முக்கிய விஷயங்களை மட்டும் இங்கு வழங்க முயற்சி செய்துள்ளேன். அதன் மூலமாக ஸ்ரீல பிரபுபாதருக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டுள்ளோம் என்பதை நாம் கூர்மையாக கவனிக்க இயலும். இப்பாடலில் பிரபுபாதர் பல்வேறு துன்பங்களை எவ்வாறு தாங்கி செல்ல வேண்டியிருந்தது என்பதை காணலாம். பகவான் நித்தாய் கௌரரின் கருணையை வழங்க அவர் கடும் சிரமங்களை மேற்கொண்டார். மக்களின் மீதான அக்கறையினாலும் தனது குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றார். மேலும் திருநாம உச்சாடனம், விக்கிரக வழிபாடு, ரத யாத்திரை, திருவிழாக்கள் மற்றும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் அவர் முறைப்படி கற்றுக் கொடுத்து நிலைநாட்டினார். சைத்தன்ய சரிதாமிர்தம், பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு அருளினார். அவர் பல்வேறு விஷயங்களை நமக்கு கொடுத்தார். எவ்வாறு உண்பது, எவ்வாறு உறங்குவது, எவ்வாறு நடந்து கொள்வது போன்ற எளிய விஷயங்களை இந்தியாவில் இருப்போர் நன்கறிவர். ஆனால் மேற்கத்திய நாடுகளின் வாழ்க்கை முறை இந்தியாவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுக்கு பண்பட்ட நடத்தையை கற்றுக் கொடுத்தார். பிரபுபாதர் மிகவும் பொறுமையுடனும் கருணையுடனும் இருந்தார். சிலர் கண்ணியமாகவும் சிலர் கடுமையாகவும் நடந்து கொண்டனர். சிலர் மரியாதையுடனும் சிலர் மரியாதை இன்றியும் நடந்து கொண்டனர். சிலர் பக்தர்களாக இருந்தனர், சிலர் அருவவாதிகளாக அல்லது சூன்யவாதிகளாக இருந்தனர். இருப்பினும் அவர் பொருட்படுத்தவில்லை. மிகுந்த பொறுமையுடனும் நன்றாகவும் அன்பாகவும் இனிமையாகவும் ஆர்வம் கொண்ட ஒவ்வொரு நபருடனும் உரையாடினார். நித்தாய் கௌராங்கரின் கருணையை அனைவருக்கும் வழங்கினார். அவரது அடிச்சுவடுகளை நித்தியமாக பின்பற்ற நான் விரும்புகிறேன். பிரபுபாதரின் பரம்பரையில் வரும் எல்லா பக்தர்களும் இவ்வாறு அவரை பின்பற்றுவதில் ஆர்வத்துடன் இருப்பர் என்ற நம்பிக்கையுடன் இப்பாடலை தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு அவரது 2012 ஆண்டு வியாச பூஜையில் நான் பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். यदि प्रभुपाद न हैते तबे की हैते ये जीवन पहिते किशे निताय गौरेरे अपार करुण கேதித்தே சகல தேசே. பிரபுபாதர் வந்திராவிடில் இன்றைய நிலை என்ன? நமது வாழ்க்கையை எப்படி கழித்திருப்போம்? நித்தாய் கௌரரின் அபார கருணையை உலகம் முழுவதும் யார் விநியோகித்திருப்பார்? பாச்சாஸ்தேரே யத பாபி துராச்சாரி சூன்யவாதி மாயாவாதி தத்தேர உத்தார கரிபாரே மன ஏன கோன் தயாநிதி. மேற்கத்திய நாட்டை சார்ந்த பாவிகள், துர்நடத்தை கொண்டோர், சூன்யவாதிகள் மற்றும் மாயாவாதிகளை விடுவிப்பதற்கான முயற்சியை அவரன்றி வேறு எந்த தயாநிதி பெரும் கருணை கொண்டவர் செய்திருக்க முடியும்? தாத்தேரே நிக்கட்டே கோனே ஜனா ஆசி பிலைத்த ஹரிநாம் சப்ய ஜீவ ரூபே கட்டித்த தாதேர ஹே ஹைத்தே ஆக்குயான். அவர்களுக்கு ஹரிநாமம் வழங்க அவரன்று யார் வந்திருப்பார்?
அவர்களை பண்பட்ட மனிதர்களாக மாற்ற அவரென்று யார் முன் வந்திருப்பார்? தேசே தேசே ஹரி விக்கிரக சேவா ஆரத்தி ராத்திரி தினே ரதயாத்ரி ஆதி மகோத்சவ சப ஷிகைத்தே கோஞ்சனே. ஆர்த்தி கீர்த்தனுடன் ஹரியின் விக்கிரக சேவையில் இரவு பகலாக ஈடுபடுவதற்கு அவரென்று யார் கற்றுக் கொடுத்திருப்பார்? ரத யாத்திரை மற்றும் திருவிழாக்களை நடத்த யார் கற்றுக் கொடுத்திருப்பார்? கீதா பாகவத சைத்தன்ய சரித்த பிரேமாமிருத ரசசார கத ந சுந்தர சரல கரியா கே புஜாய்தே ஹாரே. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருத்தம் ஆகியவை பிரேம அமிர்த ரசத்தின் சாரத்தை கொண்டவை. அந்த சாஸ்திரங்களை இவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் அவரன்றி யார் விளக்கி இருப்பார்கள்? கத்த கஷ்ட சஹி பிரீத்த மனேரஹி கேவாதித்த ஹரிநாம் கேதித்த கேதி தாமோதர பூரி விருந்தாவன மாயாபுரதாம். எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டு அன்பான மனதுடன் ஹரிநாமத்தை அவரென்று யார் வழங்கியிருப்பார்? மாயாப்பூர், விருந்தாவனம், ஜெகநாத் பூரி போன்ற தாமங்களை யார் நமக்கு வழங்கியிருப்பார்? பரம மங்கள ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுர சிக்ஷாதன ஆச்சேர பிரச்சாரே சதா அமாதேரே கே கரித்த நியோஜன. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் மிகவும் மங்களமான சிறந்த செல்வமாகும். சதா சர்வ காலமும் அதனை இடைவிடாது பயிற்சி செய்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அவரென்று வேறு யார் நம்மை ஈடுபடுத்தி இருப்பார்? பிரேம கல்பதரு நித்தாய் கௌரேரே கிருபா கன லபி பாரே நிரவதி ஜெயபதாக ஹிருதய தொமார சரண கரே. ஸ்ரீ ஸ்ரீ நித்தாய் கௌரரின் பிரேமையை வழங்கும் கற்பக மரங்களாவர். அவர்களின் ஒரு துளி கருணையை வேண்டி ஜெயபதாகரின் இதயம் இடைவிடாது தங்களிடம் தஞ்சமடைகிறது. வழங்கியவர் தவ திரு ஜெயபதாக சுவாமி அவர்கள். ஸ்ரீல பிரபுபாதரின் மூத்த சந்நியாசி சீடர்களில் ஒருவர். இவர் உலகெங்கிலும் பரவலாக பயணம் செய்து ஸ்ரீகிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து வருகிறார். முகம் கரோதி வாச்சாலம் பங்கம் லங்கயதே கிரம் யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதுரிம் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரமஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீர்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. இன்று அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மறைந்த தினம். ஒரு ஆச்சாரியன் மறைந்த தினம் நாம் வியாச பூஜையாக கொண்டாடுகிறோம். குரு வியாசரின் பிரதிநிதி, ஸ்ரீல பிரபுபாதர் வியாசரின் பிரதிநிதி. நமது ஆச்சாரியன் வரப்போகின்ற 10,000 ஆண்டுகள் இந்த உலகில், இந்த கலியுகத்தில் பக்தி இருக்கும். அதற்கான வாய்ப்பு 10,000 ஆண்டுகள் தரப்படும். இந்த ஆண்டுகள்ல, இந்த கலியுகத்துல நமக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக ஸ்ரீல பிரபுபாதர் திகழ்கிறார். நாம் இந்த பக்தி வாழ்க்கையில் ஏதேனும் செய்ய முடியுது அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு காரணம் பிரபுபாதரனுடைய கருணை தான். அதனாலதான் பிரபுபாதர் இல்லை என்றால் நாம் என்னவாகி இருக்க முடியும் அப்படின்ற இந்த பாடலை இன்னைக்கு கண்டிப்பா பாடணும். ஏன்னா பிரபுபாதர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம், கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியவில்லை. நாமெல்லாம் இப்ப பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருத்தம், பகவானுடைய திருநாமம் இதெல்லாம் படிக்கிறோம், சொல்லறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பிரபுபாதர் தான். பிரபுபாதருடைய புத்தகங்கள். பிரபுபாதர் இந்த உலகத்துக்கு கொடுத்தது சொல்லவே முடியாது. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், கடல் அளவான விஷயங்கள் அவர் செஞ்சார். ஆனா நம்ம அவருக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துறது? ஆனா வியாச பூஜையினுடைய முக்கியமான அர்த்தம் ஒவ்வொரு சிஷ்யரும் குருவுக்கும் ஆச்சாரியனுக்கும் நன்றி கடன் செய்ய வேண்டும். நன்றி கடன் என்பதை எப்படி செய்யலாம்னா அவர் சொல்றத கடைபிடிக்கணும்.
அவர் சொல்றத நம்ம கடைபிடிக்கிறது, அவர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை புரிந்து கொள்வது, அதை அப்படியே செய்யறதன் மூலம் நாம் அவருக்கு நன்றி கடனை செலுத்தலாம். இன்றைக்கு வந்து பிரபுபாதருடைய மறைந்த தினத்துல அவர் வாழ்ந்து எப்படி நமக்கு வழிகாட்டினார், புத்தகங்களை எழுதி எப்படி வழிகாட்டினார், அதே போல இந்த உலகத்தை விட்டு பிரிந்து எப்படி நமக்கு வழிகாட்டினார்ன்ற விஷயங்களை பார்க்க போறோம். பிரபுபாதருடைய லீலாமிருதத்தை வந்து சத்ஸ்வரூப் கோஸ்வாமி மகாராஜ் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது. கடந்த சில நாட்களாக இந்த வகுப்பு எடுக்கணுன்றதுக்காக அதை படிக்க ஆரம்பிச்சேன். அது மிகப்பெரிய கடல். பலமுறை படிச்சிருக்கிறோம், ஆனாலும் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு. பிரபுபாதரோட பயணிக்கிற ஒரு அனுபவத்தை அந்த புத்தகம் தருது. அது எழுதினவர் அப்படி ஒரு அமோகமாக பிரபுபாதனால சக்தியூட்டப்பட்ட ஒரு மகான். அவர் பிரபுபாதரனுடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகா சித்தரிக்கிறார். அப்ப பிரபுபாதரனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே அவர் கிருஷ்ணரை மறந்த விஷயமே கிடையாது. அவர் பிறந்ததை நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஜென்மாஷ்டமி அன்னைக்குதான், அதுவும் சத்துர்மாசத்துலதான். அவர் மறைந்தது பாருங்க விருந்தாவனத்துல சத்துர்மாசத்துல, அதுவும் கார்த்திகை மாசத்துல. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போதே அவர் சந்தேகத்துக்கே இடம் இல்லாத ஒரு சக்தி ஊட்டப்பட்ட பக்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மகாத்மான்றது நல்லாவே தெரியுது. ஆனா அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பணிவா இருந்திருக்கிறார். அவர் அசாதாரணமான செயல்களை சாதிச்சிருக்கார். பொதுவா மக்கள் ஏதாவது மேஜிக் ஷோ காமிச்சாதான் அவங்கள வந்து நம்புறாங்க. அவங்க வாழ்க்கையில பௌதிகமான விஷயங்கள் ஏற்பட்டால்தான் சாமியார்கள் பின்னாடி ஓடுறாங்க. பௌதிகமான விஷயத்துக்காக தான் சாமியார்கள் பின்னாடி போறாங்க. ஆனா பிரபுபாதர் ஒரு புரட்சியை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது, பௌதிகமே முக்கியம் கிடையாது. நாம வந்து எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களாக மாறணும், கிருஷ்ண பிரேமையை அடையணும், பௌதிகத்தை விட்டு தள்ளணும்னு பக்கத்து பக்கம் எழுதினார், வாழ்ந்து காமிச்சார். அவர் எப்படி போராடினார்ன்றதே நமக்கெல்லாம் வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப சுலபமா ஈஸியா பக்தி பண்றோம், ரொம்ப சுலபமா பக்தி செய்யறோம். ஆனா அதுக்கு வந்து அவர் எவ்வளவு போராடி இருக்கிறாருன்றது நம்ம பார்க்கணும். ஒரு புத்தகம் அச்சிடுறதுக்கு கடும் வெயில்ல நடந்து போயிருக்கிறார். பஸ்ல போறதுக்கோ ரிக்ஷால போறதுக்கு கூட காசு கிடையாது, மயங்கி விழுந்திருக்கிறார் பல முறை. எப்படியாவது நம்மளெல்லாம் உய்விக்கணும்ன்றதுக்கு அவருடைய குருனுடைய ஆணை, நீ புத்தகம் அச்சிட்டு வெளியிட வேண்டும், வெளிநாடுகள்ல பிரச்சாரம் செய்ய வேண்டும். வாழ்க்கை முழுக்க அவரால் அதை செய்ய முடியல. வயதான காலத்துலதான் கைகூடி வந்தது. வயதானதுன்னா என்னன்றத முதியவர்கள்லாம் இப்போ உணர முடியும். முதுமையை நோக்கி பயணிக்கின்ற என் போன்ற பக்தர்களுக்கு தெரியுது முதுமைனா என்ன. அவர் இன்னும் முதிர்ந்த முதுமையில இல்ல வெளிநாட்டுக்கு போனார், தைரியமா இருந்தார். இது என்னுடைய குருனுடைய கட்டளை, குருனுடைய கட்டளையை நான் செய்தே ஆக வேண்டும்னு நினைச்சார். கப்பல்ல, சரக்கு கப்பல்ல பயணிக்கிறார். நம்மால வந்து ஆகாய விமானத்திலே பயணிக்கும் போதே நமக்கு அசௌகரியங்கள் ஏற்படுது. சரக்கு கப்பல் என்பது மனிதர்கள் பயணம் பண்றதுக்கானது கிடையாது. அதுல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்போ ஒரு பாட்டு எழுதுறாரு பெங்காலில, என்ன உயிரோட வச்சுக்கிறதா இல்ல என்ன வந்து சாகடிக்கிறது உன்னுடைய கையில இருக்கு, நீ வந்து எனக்கு ஒரு சேவையை கொடுத்து நீ என்ன பண்ண வைக்கிற, என்ன வந்து இந்த சேவையை நான் பண்றேன்னா இல்லையான்றது உன்னுடைய கையில இருக்கு, என் கையில இல்லை. அதனால நான் தாங்குறேன், வலியை தாங்குறேன். ஹார்ட் அட்டாக்ன்றது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது தாங்கி இருக்கிறார். பகவான் காப்பாத்தினார், அவரை காப்பாத்தி கரை சேர்க்கிறார். தனியா போராடினார். ஒரு சப்போர்ட் கிடையாது, பண பலமே கிடையாது, உடல் பலம் இல்லை. பக்தி என்ற பலம், கிருஷ்ணருடைய கருணை, குரு பரம்பரையினுடைய கருணை, தன்னுடைய குருவனுடைய ஆணை, குருவின் மீது வைத்தின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அது பார்க்கணும். குரு ஒரு கட்டளை இடுறாருன்னா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு வேணும். குருவினுடைய வார்த்தைகள்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கார் பிரபுபாதர். அவருடைய வெற்றிகளுக்கு பின்னாடிலாம் அவர் குருவை தான் சொல்றார், தன்னை சொன்னதே கிடையாது. அயராது உழைத்தாலும்
தன்னை சொல்லல அவரு. நான் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம்னே சொல்லல அவரு. அந்த வெற்றியில அவர் கர்வமும் கொள்ளவில்லை. அதையும் பார்க்கணும். இதெல்லாம் கிருஷ்ணர்து தான். எங்கன்னா நீங்க ஒரு ஏதாவது ஒரு சாதாரண இயக்கத்துக்கு போய் பாருங்க. எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்கத்தின் தலைவர்கள் பேரால தான் அந்த இயக்கங்கள் இருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஏதாவது எத்தனையோ அம்மா அப்பா இயக்கங்கள் நிறைய இருக்கு. அந்த குறிப்பிட்ட நபர்னுடைய பெயரை கொண்டுதான் அந்த இயக்கங்கள் இருக்கு. பிரபுபாதர் ஒரு நாள் தன் பெயரை வச்சு இயக்கத்தை வைக்கல. தன் பேரை வைக்கல. அவர் கிருஷ்ணருடைய பெயர் தான். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அகில உலக பிரபுபாதர் இயக்கம்னா இருக்கு. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அவருடைய பெயரே இல்ல அங்க. தெளிவா இருந்தார். விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல பிரபுபாதர் மாதிரி தெளிவானவர் எங்கேயுமே இல்ல. இன்னைக்கு நாமெல்லாம் பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியுதுன்னா பிரபுபாதர் எழுதின எளிய நடைதான். சாமானியவனுக்கும் புரியுற மாதிரி எழுதி கொடுத்துட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. சாமானிய மாணவர்களா கூட புரிகிற மாதிரி எழுதிட்டார். எல்லாமே பாகவதம் கூட. யார் ஒன்னாலும் பிரபுபாதருடைய ஒரு புத்தகத்தை எடுத்தா பக்தர் ஆக முடியும். பிரபுபாதர் எல்லா காரியங்களும் உலகமெங்கும் 11 முறை சுத்தினாரு. அயராது உழைச்சாரு. தூங்கண்டு 2-3 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துக்கு புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். பாகவதம் உரை எழுதினார். 10ஆம் காண்டம் வரைக்கும் தான் எழுதினார். ஏன்னா பாகவதம் என்பது மகாகாவியம், மிகப்பெரிய படைப்பு. பிரச்சாரமும் செய்தார். பிரச்சாரம் செய்யும் போது வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பார். அவரே சமைச்சு, அவரே பரிமாறி, அவரே அந்த பாத்திரங்களையும் கழுவிருக்கார். ஏன்னா வெளிநாட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் குருவை எப்படி கவனிக்கணும்னு தெரியாது. அதையும் அவர் தான் சொல்லி தரணும். எப்படி உடுப்பது சொல்லியிருக்கிறார் பாருங்க ஜெயபதாக்க மகாராஜ். எப்படி உடுப்பது, எப்படி சாப்பிடுவது, எப்படி விக்கிரகங்களை வழிபடுவது, எப்படி ஜபிப்பது, எப்படி நடப்பது, எப்படி தூங்குவது, எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு பாடுபட்டு இருப்பார். ஏன்னா குருனுடைய கட்டளை பாச்சாச தேசத்துல போய் நீங்க சொல்லணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. ஆங்கிலம் பேசுகிறாய். குரு முதல் பார்வையில சொல்லிட்டாரு. முதல் தரிசனத்துல சொல்றார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூராவ இப்ப கூட அந்த இடம் இருக்கு. அவர் சந்தித்த இடம் உல்டா டங்கான்னு ஒரு இடம் கல்கத்தால. அந்த இடத்துல அவர்கள் சந்திக்கிறார். ஒரு வீட்டினுடைய மாடியில நடக்குது வகுப்பு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர்து. பிரபுபாதர் அந்த வகுப்புக்கு நண்பர் அழைக்கிறார். பிரபுபாதருக்கு போலி சாமியார்கள் நிறைய பார்த்திருக்கிறார். அதனால நான் வரலன்னு சொல்றாரு. நான் நண்பர் சொல்றார், சும்மா பாரு, அப்புறமா நீ வேணான்னா விட்டுடு, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது பிரபுபாதருடைய வாழ்க்கையினுடைய திருப்புமுனை. அவருடைய குருவை சந்திக்கிறார். இவர் தான் என் குரு முடிவு பண்றார். இவ்வளவு தெளிவாக பேசுகிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் தெளிவாக பேசுறார். இவர் போய் கேட்கிறார், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது இதை விட முக்கியமா? இந்த நாட்டை ஆள்பவன் பல பேர் வருவாங்க, போவாங்க, போயிட்டு தான் இருக்கும். இந்த உலகாய பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்க போகுது. ஆனா உண்மையான பிரச்சனை எது? பிறப்பு, இறப்பு, நோய், முதுமையிலிருந்து மக்களை காப்பாத்துறது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதனால கிருஷ்ண பக்தியை பரப்ப வேண்டும்னு சொல்ற. சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய தந்தையாகிய பிரபுபாதருடைய தந்தை அவரை எப்போதுமே கௌர்மோகன் டே எப்போதும் பக்தனா ஆக்கணும்னு தான் வளர்த்தார். அதனாலதான் மிருதங்கம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் சாதுக்களை வீட்டுல சின்ன வயசுலயே ராதாகிருஷ்ணர் விக்கிரகத்தை வழிபடுவது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால பக்தினா என்னன்னு தெரியும். பிரபுபாதர் பக்தியில தான் இருக்கிறார். அதனாலதான் மற்ற விஷயங்கள்ல ஆர்வமே கிடையாது. படிச்சு சர்டிபிகேட் வாங்கணும், ஆங்கிலம் படிக்கணும், இதுல எல்லாம் சர்டிபிகேட் வாங்கணும், இந்த விஷயங்கள்ல குடும்பத்துல ஈடுபடணும், பெண்கள் பின்னாடி சுத்தணும், புலனின்ப விஷயங்கள்ல இறங்கணும்ன்ற ஆசை எப்பவுமே பிரபுபாதருக்கு இருந்ததில்லை. ஆனா சுதந்திர போராட்டத்துல இறங்கணும், ஏன்னா நியாயமா நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல வரும்போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சொல்றாரு, எல்லாருமே கட்டுண்டுதான் இருக்கிறோம். உலகம் முழுக்க கட்டுண்டு இருக்கு. உலகத்துக்கே சுதந்திரம் வேணும். அதனால அதை பண்றவங்க பாக்குறாங்க. உலகத்துக்கு சுதந்திரம் வாங்கி தர, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரத்துக்கு போராளிகள் இருக்கிறாங்க. ஆனா மனித ஜீவனத்துக்கே, மனிதர்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரத்துக்கு அதை பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை. பக்தி பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் இல்லை. அதனால நீ பக்தியை தான் பிரச்சாரம் பண்ணும். நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணும்.
பக்தி என்பது எல்லாருக்கும் கொடுக்கணும், ஜாதி மத வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் கிருஷ்ண பக்தியை பரப்பணும்ன்றதுதான் அவர் சொல்றார். அதுவே அவருடைய முதல் சந்திப்பே அவருடைய வாழ்க்கையில இருந்து விதை ஊனப்பட்டது. ஸ்ரீல பிரபுபாதர் அப்பத்துல இருந்து யோசிக்கிறார், என்னுடைய குருவை நான் எப்போது மீண்டும் சந்திப்பேன், எப்பொழுது மீண்டும் பக்தியில நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தனையில இருக்கிறார். அவருடைய திருமணமா, அது குழந்தைகள் வருது, அவரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. என்ன செயல் செஞ்சாலும் அவருடைய சிந்தனை வந்து என்னுடைய குருவின் கட்டளையை நான் எப்படி நிறைவேற்றுவேன். நாம எந்த ஆசிரமத்துல இருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசனமோ, ஆனா நாம் பக்தியை ஒழுங்கா பண்றோமா அதான் முக்கியம். பிரபுபாதர் அது எல்லா ஆசிரமத்திலையும் பண்ணார். ரொம்ப சுத்தமான பிரம்மச்சாரியா இருந்தார். 21 வயசுல திருமணம் நடந்தது. அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து குரு வந்து கௌரவண்டே தான் அவர் நல்ல வழிகாட்டினார். அதன்படி அவர் அப்பா வந்து சிறந்த வைஷ்ணவர், அதனால அவருக்கு வந்து வழிகாட்டுதல் சின்ன வயசுல இருந்தே கிடைச்சது. அதுக்கப்புறம் உண்மையான சத்குருவை அடைந்தார். அவர் 12 வயசுல அவருக்கு வந்து அந்த ஜாதியிலேயே அந்த குலகுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, உபநயனம் வந்து நடந்துச்சு. 12 வயசுல வைஷ்ணவ தீட்சை அவருக்கு கிடைச்சது. ஆனா அங்க வந்து அவருக்கு வந்து கட்டளை கிடைக்கல. பிரபுபாதர் எழுதுறாரு அதை பத்தி, எனக்கு வந்து குரு என்பவர் வழிகாட்டணும், கட்டளைகளை கொடுக்கணும், வெறும் சடங்கு செய்யறது கிடையாது, பூணூல் சடங்கு செய்யறது மட்டும் குரு கிடையாது. அங்க வழிகாட்டுதல் கிடைக்கணும், நாம ஜபம் செய்யணும், விக்கிரகாராதனை பண்ணணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும்ன்ற வழிகாட்டுதல்களை வந்து குரு தரணும். அப்பதான் அவர் குரு ஆகிறார். அதனால அவருக்கு உண்மையான குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் தான். அவர் தான் மிக தைரியமாக சொல்றார், நீ பிரச்சாரம் பண்ணணும், ஆங்கிலம் பேசுகிறாய், இளைஞனாக இருக்கிறாய், நீ பிரச்சாரம் செய்யணும்னு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளையை எடுத்து அதே சிந்தனையில வாழறார். புத்தகம் அச்சிட்டு வெளியிட வேண்டும்னு சொல்றார். அவர் முன்னாடியே அவர் வந்து பேக் டு காட் மேகசின்ஸ் வந்து எழுதுறார். ஒரு முறை பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூரனுடைய வியாச பூஜையில மிக அருமையாக வியாச பூஜை சொற்பொழிவு கொடுக்கிறார். வியாச பூஜையில ஒவ்வொரு சிஷ்யனும் குருவை புகழ்ந்து எழுத வேண்டும், பேச வேண்டும். அதை செய்யும் போதுதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூருக்கு இவர் வந்து மேன்மையான ஒரு பக்தர்னு தெரியுது. முதல் முறை உள்டாடங்கால சந்திக்கிறார், 2வது முறையா பிருந்தாவனத்துல பரிக்கிரமால சந்திக்கிறார் பிரபுபாதர். அப்போ ஒரு இடத்துல வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் பரிக்கிரமா நடந்து கொண்டிருக்கிற இல்ல, பக்தி சித்தாந்தா சொல்றார், யாரெல்லாம் போய் பகவானை தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் பகவானை தரிசிங்க, ஆனா நான் வந்து இங்க வந்து பகவானை பற்றி உபன்யாசம் தரப்போறேன் அப்படின்னு சொன்னோன்னு நிறைய மக்களுக்கு புரியல. நிறைய மக்களுக்கு உபன்யாசம் தான், தரிசனத்தை விட உபன்யாசம் முக்கியம்ன்றது தெரியாம போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த அவருடைய அறையில இருக்கிறாங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர். அதுல பிரபுபாதரும் ஒருத்தர். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் இவரை பார்க்கிறார். இவருக்கு கேட்பதில் ஆர்வம் இருக்கிறது, குருவிடம் இருந்து கேட்பதில் ஆர்வத்தை வளர்க்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். பகவானை தரிசனம் பண்ண அடிக்கடி வகுப்புல சொல்வேன், பகவானை தரிசனம் பண்றதை விட பகவானை பற்றி குருவிடம் இருந்து கேட்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் தரணும். அதான் முதலிடம், ஸ்ரவணம், அதான் முக்கியம். அப்ப கேட்கறதுல இவர் முக்கியத்துவம் தராருன்றதை குரு பாத்துடுறாரு. அடுத்த முறை தீட்சைக்கு போய் ஒருத்தர் வந்து சிபாரிசு செய்யும் போது இவர் கேட்பதில் ஆர்வமாக இருக்கிறார், இவரை நான் வட்டமிட்டு வைத்திருக்கிறேன்னு சொல்றார். குரு தேர்ந்தெடுக்கிறார், குறிப்பிட்ட சிஷ்யனை குரு தேர்ந்தெடுக்கிறார். குரு தேர்ந்தெடுத்து அவருக்கு சக்தி ஊட்டுகிறார். அந்த சக்தியை பெற்றவர் ஸ்ரீல பிரபுபாதர். சொல்றார், இவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது, இவர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிஷ்யர். அவரோட நல்ல நெருக்கமா பேசுறார், சகஜமா பேசுறார். பல இடங்கள்ல பிரபுபாதர் தன்னுடைய குருவோட சகஜமா பேசியிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய இதயத்தை திறந்து பேசியிருக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனாலும் பிரபுபாதர் வந்து வியாபாரம் நல்லா செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சு மொத்தத்தையும் இயக்கத்துக்கு தரணும். அவர் வந்து ஒரு நல்ல டோனராகவும் இருந்திருக்கிறார். ஆரம்ப கட்டத்துல நல்ல டொனேஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். அதை பத்தி பக்தர்கள் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் கிட்ட சொல்லும் போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரல. ஏன்னா அவர் வந்து நீ உன்னையே கொடுக்க வேண்டும், உன்னுடைய இது வந்து டொனேஷன்ஸை விட நீ வரணும்ன்றதான் அவருடைய குறிக்கோளாவே இருந்திருக்கு.
பிரபுபாதர் பிசினஸ் நிறைய பண்றார். குழந்தைகள் 4-5 குழந்தைகள் பிரபுபாதருக்கு. ஆஹ் மூன்று ஆண் மகன்கள், 2 பெண் குழந்தைகள். அதனால குடும்பத்தையும் சமாளிக்கணும், இவர்களையும் நல்லா வச்சுக்கணும், பிரச்சாரமும் பண்ணணும்ன்றதுல பிரச்சாரத்துல அவருடைய மனைவிக்கு ஆர்வம் கிடையாது. பக்தி செய்யலாம், ஆனா பிரச்சாரத்துல இறங்குறதுல அந்த அம்மா அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை. விளைவு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, பிரபுபாதர் நிறைய நஷ்டத்துல ஆக ஆரம்பிச்சார். இத உணர்றார் பிரபுபாதர், உணராமல் இல்லை. பிரபுபாதர் தூய பக்தர். தூய பக்தர்கள்லாம் தங்களுக்கு ஏதாவது நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது அது கிருஷ்ணருடைய கருணையா நினைப்பாங்க. உடலுக்கு நோய் வந்தாலும் சரி, பணத்துல பண கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, அதை கடவுளுடைய கருணையாக ஏற்கிறார்கள். அதான் பிரபுபாதர் நடக்குது. பிரபுபாதருடைய மனைவி ஸ்ரீமதி ராதாராணி அவங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க, குடும்பத்தெல்லாம் கூட்டின்னு, பிரபுபாதர் அலகாபாத்ல வாழறார். அந்த அம்மா கல்கத்தால அவங்க அப்பா வீட்டுல போய், அங்க எனக்கு பணம் நிறைய வேணும், அது வேணும், இது வேணும், நாங்க போயிடுறாங்க அந்த அம்மா. இறுதியாக அந்த அம்மாவை ஏன் விட்டாருன்றத டீ ஆர் மீன்னு கேட்பாரு பிரபுபாதர். அப்ப அந்த அம்மா எனக்கு டீ தான் வேணும், நீ வேண்டாம் அப்படின்றத வெளிப்படுத்துற மாதிரி இருந்ததுனால அவங்கள துறந்து அதுக்கப்புறம் பிரபுபாதர் சந்நியாசம் மேற்கொள்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய வியாபாரத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கஷ்டங்கள் வரும்போது பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை யோசிக்கிறார். கிருஷ்ணர் யாருக்காவது அனுக்கிரகம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவாராம். இந்த ஸ்லோகத்தை நினைச்சு நிறைய ஆரம்பகட்ட பக்தர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. இது முதிர்ந்த பக்தர்களுக்கு பண்றது கிருஷ்ணர். அவங்க தூய பக்தர்களாக இருந்தாலொழி இதை கிருஷ்ணர் யாருக்கும் பண்ண மாட்டார். அதனால சாதாரணமான பக்தர்கள் எல்லாம் பயந்துடாதீங்க. ஏதாவது சோகம் வருதுன்னா அது நம்ம கர்ம வினைனால வருது. கிருஷ்ணர் நம்மள டார்கெட் எல்லாம் பண்ணல. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கிருஷ்ணர் சாதாரணமானவர்களை வட்டம் போட மாட்டார். சரி, ஏன்னா இது பயந்து போயிடும், டெஸ்டிங் எல்லாம் பண்ண மாட்டார். அதனால இந்த ஸ்லோகம் தூய பக்தர்கள் பிரபுபாதர் மாதிரி பரீட்சையில தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு தான் டெஸ்டிங் நடக்கும், சோதனைகள் நடக்கும். பைசா போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, முதுமை இருக்கு, அப்பதான் பிரபுபாதர் இது சொல்றார். யஷ்யாகம் அனுகிரகாமி அனுகிரகநாமி அப்படின்னா நான் யார் மேல அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். என்ன பண்றார்? ஹரிஷ்யே தனம் சனைர், அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துடுறார். தத்தோ தனம் தேஜயாமி அஸ்ய ஸ்வஜனா துக்கிதம், துன்பத்துக்கு மேல துன்பம் கொடுக்கிறார். பரமபுருஷர் சொல்றார், நான் யாருக்கு அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறோனோ அவனுடைய செல்வத்தை மெல்ல மெல்ல பறித்துக் கொள்வேன். சனை மெதுவா எடுத்துருவார். பிறகு பரம ஏழையாகிவிட்ட இத்தகைய ஒருவனை அவனது உறவினர்களும் நண்பர்களும் ஒதுக்கி விடுகின்றனர். இவ்வாறாக அவன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக துன்பங்களையே அனுபவிக்கிறான். ஏன்னா கிருஷ்ணர் ஒரு திட்டம் போட்டார்னா அந்த பக்தர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பக்தர் யார் அவரு குறிப்பிட்டு வச்சிருக்காரோ அந்த பக்தருக்கு துன்பத்தையே கொடுப்பார். கொடுத்தவொன்னே அந்த பக்தன் முழுசா சரணடைவான். எனக்கு விட்டுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னும் போது அவர் அந்த பக்தனை எந்த திசையில கொண்டு போகணுமோ அந்த திசையில கொண்டு போவார். பிரபுபாதர் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிடுறார். ஆனா அதுக்கப்புறமும் அவர் கஷ்டம்தான் பட்டார். சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறமும் எதுவும் சுலபமா நடக்கல. சாந்திப்பூர்னு ஒரு இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்ப ரொம்ப சுகமா போய் அங்க கார்ல போய் உட்காந்து கிச்சடி சாப்பிட்டு வரோம். அந்த இடத்துல ஒரு பூஜாரி சொல்வாராம், பிரபுபாதர் பத்தி சொல்லும் போது சொல்றாராம், பிரபுபாதர் இங்க சாந்திப்பூர்ல கதறி கதறி அழுவாராம். என்னுடைய குருதேவருடைய கட்டளை நான் எப்படி நிறைவேற்ற போறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுவாராம். இதெல்லாம் பிரபுபாதருடைய வியாச பூஜையில பல்வேறுபட்ட பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவருக்கு அவ்வளவு சுலபமா பண வசதியும் கிடைக்கல, உதவி கிடைக்கல, எந்த உதவியும் கிடைக்கல. தனியா உட்காந்து ராதா தாமோதர் கோயில்ல பிருந்தாவனத்துல எழுதுறாரு. அதுக்கப்புறம் சுமதி மொராஜி கிட்ட போய் நான் வெளிநாட்டுக்கு போனோம், சரக்கு கப்பல்லையாவது அனுப்புங்க, நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்றாங்க சுமதி மொராஜி. உங்களால தாங்க முடியாது, நீங்க போக முடியாது அப்படின்னு அடம் பண்றாங்க.
இல்ல பரவாயில்ல நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி 40 ரூபாய் போறார், தனியா போராடினார். தனியா பார்க்ல உட்காந்து கீர்த்தன் பண்ணுவார். 4 பசங்க சேர்ந்தாங்க. அப்படியே படிப்படியாக 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 உருவாச்சு. எல்லாத்துலயும் அவர் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். எதுலயும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். எதுலயும் பரவாயில்ல அப்படின்னு மற்ற இயக்கங்கள் மாதிரி கிருஷ்ண பக்தியில ஒரு நாள் அந்த 4 விதிமுறைகளை வந்து அவர் குறைக்கவே மாட்டார். 4 விதிமுறைகள், 16 மாலைகள், தூய கிருஷ்ண பக்தியை தான் பிரச்சாரம் பண்ணார். எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய நகரங்கள்ல எல்லாம் வந்து ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்களை நிறுவனம் பண்ணார். மிக மும்முரமாக ரொம்ப அருமையா இயக்கம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரபுபாதருடைய சரீரம் வந்து ஒத்துழைக்கல. படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. பக்தர்கள் மிகப்பெரிய அவருடைய சன்னியாச சிஷ்யர்கள் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி, தவத்திரு ஜெயபதாக சுவாமி, பக்தி சாரு சுவாமி, அப்படி மிகப்பெரிய பக்தர்கள் கூட இருக்கு. கீர்த்தானந்த சுவாமி, அப்படி கிரிராஜ சுவாமி கூட இருக்கிற எல்லா பக்தர்களையும் அவரு தான் போனதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கணும்ட்டு இந்த ஜெனரல் பாடி கமிஷனை அவர் ஏற்படுத்தி அது அது எல்லாமே இஸ்கானுக்குரிய சொத்துகள் எல்லாமே வந்து இயக்கத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் தெளிவா வழி நடத்திட்டார். எல்லாரையும் தெளிவா இது சரி இது தவறு எல்லாத்தையும் வழி நடத்துறார். இப்ப பக்தர்கள் சொல்றாங்க இன்னும் இயக்கத்துல வந்து வர்ணாசிரமம் நிலைநிறுத்தணும். ஏன்னா பிரபுபாதர் வர்ணாசிரமத்தை வந்து பண்ண முடியல. பண்ணைகள்னு சொல்லிட்டு தற்சார்பு பண்ணைகளை ஆரம்பிக்கணும்னு பிரபுபாதர் ரொம்ப ஆசைப்பட்டார். தற்சார்பு பண்ணைகள்ன்றத பத்தி ரொம்ப பக்தர்கள் வந்து யோசிக்கணும். தற்சார்பு பண்ணை என்பது ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் வந்து எதுக்காகவும் அரசாங்கத்தையோ மற்ற நகரங்களையோ சார்ந்திராமல் அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே பண்ணிக்கிறது. தேவையான தானியங்கள், தேவையான துணிமணி, தேவையான விஷயங்கள், அது பேர் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆங்கிலத்துல. அதாவது தற்சார்பு. அவங்களுக்கு வேண்டியதை எல்லாமே அவங்களே பண்ணுக்கிறதுனால இந்த வெளியே இருக்கிற மாயையிலையும் வெளியே இருக்கக்கூடிய பௌதிகமான விஷயங்கள்ல பக்தர்கள் பாதிக்கப்படாமல் அமைதியான முறையில பக்தி செய்யறதுக்கு இந்த வர்ணாசிரம பண்ணைகள், தற்சார்பு பண்ணைகளை ஏற்படுத்தணும்னு பிரபுபாதர் ரொம்ப விரும்பினார். ஆனால் அது நிறைவேற்ற முடியல. பாகவதமும் முடிக்கணும். சைத்தன்ய சரிதாமிர்தத்தை 3 மாசத்துல பண்ணி எழுதி முடிச்சிட்டார். ஆனா பாகவதம் வந்து 10வது காண்டம் வரைக்கும் தான் வந்தார். அதுக்கப்புறம் அது முடியல. அவருடைய ஆரோக்கியம் குறைய 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 பிரபுபாதர் வந்து அப்ப வந்து பிருந்தாவனத்துல இருக்கிறார். பக்தர்கள்லாம் சொல்றாங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டா நீங்க அங்க நல்ல மருத்துவ வசதிகள் இருக்கு, அங்க நல்ல மருத்துவ வசதி பண்ணி உங்களை நல்லாக்கி கொண்டாடுறோம், வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் ஆர்வம் காட்டுகிறார்கள். 1977 அவர் வந்து கும்பமேளாக்கு போறார். அந்த வருஷத்துல, அந்த வருஷம் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்கிறார் இல்லையா. 1977 நவம்பர் 14ஆம் தேதி தான் அவர் இந்த உலகத்தை விடுகிறார், இந்த உடலை விடுகிறார். அது வரைக்கும் அவர் வந்து கும்பமேளா போறாரு. கும்பமேளால வந்து பக்தர்கள்லாம் விடிகாத்தால எழுந்து குளிக்க முடியல. ஜனவரியிலயோ பிப்ரவரியிலயோ கும்பமேளா வர்றது இல்லை. அப்ப வந்து அந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சு எல்லாரும் விடிகாத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும். புத்தக விநியோகம் அங்க பிரச்சாரத்துக்காக தான் நம்ம முக்கியமா கும்பமேளா போனாரே தவிர அங்க வந்து கும்பமேளால குளிக்கிறது வந்து முக்கியத்துவம் இல்லை. அங்க மக்கள் வர்றாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்ன்றத காமிக்கிறார். பிறகு அது வந்து மருந்து எடுக்கிறார், ஆயுர்வேத மருந்து எடுக்கிறார், வைத்தியம் பண்றார். அதெல்லாம் வந்து சரியே வரல. கண்டிப்பா லண்டன் போனோம். அப்ப வந்து நியூ விருந்தாவன் உருவாகி கொண்டிருந்தது வெளிநாடுகள்ல, அமெரிக்காவில். அப்போ நியூ விருந்தாவன் வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம், ஒரு ஒரு பண்ணை. அதுவும் வந்து ஒரு பெரிய இடம். அங்க வந்து நியூ விருந்தாவனத்துல வந்து கோயில் பிரம்மாண்டமாக வந்து கொண்டிருந்தது. அது வந்து ஒரு அரண்மனை மாதிரி கட்டினாங்க. அதுல பெரிய பொருட்காட்சியும் இருக்கு, இப்பவும் இருக்கு. அது வந்து கட்டி முடிகிற தருணம் பிரபுபாதர் நீங்க கண்டிப்பா அங்க வரணும்ட்டு பக்தர்கள் விரும்பினாங்க. அதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. பக்தர்கள்லாம் பிரபுபாதர் வந்து இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, நீங்க புனித தூய பக்தர், நாங்கெல்லாம் வேண்டுறோம். அப்ப அவர் சொல்லித்தரார், பகவானே கிருஷ்ணா, பிரபுபாதர் இங்க இருக்கிறது நல்லதுன்னு நீ நினைச்சினா எங்களுக்கு பிரபுபாதரை இங்க வைங்க, பிரபுபாதருக்கு இன்னும் நீண்ட ஆயுள கொடுங்கன்னு கேளுங்க. அவர் விரும்பினார்னா நடக்கட்டும், அவர் விரும்பலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாம் சிஷ்யர்கள்லாம் என்ன சொல்றாங்க,
நாங்க விரும்புறத கூட நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து தூய பக்தர், உங்க பேச்ச கிருஷ்ணர் கேட்பாரு எங்க பேச்ச கேட்கறத விட, அதனால நீங்களும் கேளுங்கன்ட்டு ரொம்ப அடம் பண்றாங்க. பிரபுபாதர் என்னைக்கும் தான் வாழணும் அப்படின்லாம் நினைச்சது இல்லையே. கிருஷ்ணருடைய விருப்பம் என்னவோ அதை தானே நிறைவேற்றின்னு வர்றாரு இன்ன வரைக்கும். அவருடைய விருப்பம் இல்ல, குரு பரம்பரையினுடைய விருப்பம், கிருஷ்ணருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றினார். அதனால இதை நான் கேட்க விரும்பலன்னு சொல்றாரு. சொல்லிட்டு உடல் நலம் கொன்றவொடனே மருந்தெல்லாம் நிறுத்திடுறாரு, மருந்து சாப்பிடறதெல்லாம் நிறுத்திட்டு சாப்பிடறதையே நிறுத்துறாரு. சாப்பிடறதை நிறுத்தினாலும் அவர் வந்து வாழ்ந்து காட்டுறாரு. எப்படி வாழ்ந்து காட்டுறாருன்னா, மறக்கும் மரணம் ஏற்படுற நேரத்துல ஒருத்தர் எப்படி இருக்கணும், முழு கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். சதா சர்வ நேரமும் 2 விஷயத்த கண்டிப்பா செய்யணும். ஜபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் பேசுறது. அவர் பாகவதத்துக்கு பொருளுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கடைசி வரைக்கும். கீர்த்தனம் பாகவதம் ரெண்டும் இருந்தது. பக்தர்கள் அழுவும் போது ரொம்ப கெஞ்சி அழுகுறாங்க. அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, சரி நான் கேட்கறேன், நான் விரும்புறேன். ஆனாலும் அவருக்கு புரியுது, நான் வந்து போற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு புரியுது. அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு, பகவானுடைய விருப்பம் என்னவோ அதன்படி போலாம், நீங்க வந்து வீண் முயற்சிகள் தான் எடுக்காதீங்க, மருந்தெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி நேரம் அவர் வாழ்ந்து காமிச்சாரு பாருங்க. அதை நம்ம திரும்ப 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 நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். அவருக்கு சேவை செய்யறதுக்காக எல்லாரும் அனுமதிக்கப்பட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரம் பிரச்சனை இல்லையா, அதனால அவர் வந்து மற்ற பக்தர்கள்லாம் எல்லாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் போற நேரத்துல அந்த 1 மாச காலகட்டத்துல நவம்பர்ல பிரபுபாதர் யாருன்னா வந்து என்னை பார்க்கலாம், வந்து கூட நிக்கலாம், கூட இருக்கலாம், கூட சர்வீஸ் பண்ணலாம். என்னுடைய உடலை அவர் கொடுக்குறாரு. எனக்கு மசாஜ் பண்றதோ இல்ல அவருக்கு ஏதாவது தண்ணி கொண்டாந்து கொடுக்கறது, கூட கீர்த்தன் பண்றது, கூட இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி கொடுத்திருக்கிறார். யார் ஒன்னா வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்புறம் தன்னுடைய குரு சகோதரர்கள்லாம் வந்து அவரை பார்த்தப்ப எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்க தான் உங்களை மன்னிப்பு கேட்கணும், நாங்க தான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல, நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும், நீங்க ஏன் கேட்கறீங்க? இல்ல, நான் வந்து இவ்வளோ மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணி எனக்கு கர்வம் வந்துச்சோ அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து எவ்வளவு அவர் உலகத்தை விட்டு போகிற நேரத்துல எவ்வளவு பணிவை காமிச்சாருன்னா, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் பிரச்சாரம் செய்யும் போது மத்தியம அதிகாரியா இருந்தாரு. உலகத்தை விட்டு போகும்போது அவருடைய ஒரிஜினாலிட்டி வந்து அவர் வந்து உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரி எல்லாரை விடையும் தன்னை தாழ்வா நினைப்பாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மத்தியம அதிகாரி பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க, நல்லதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா உத்தம அதிகாரி பிரச்சாரமே பண்ண மாட்டார், எல்லாரையும் தன்னை விட உயர்ந்த பக்தர்களா பார்ப்பாங்க. பிரபுபாதர் உத்தம அதிகாரி. பிரச்சாரம் பண்றப்ப மட்டும் மத்தியம அதிகாரியாக இருந்து பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில போகும்போது அவருடைய நிஜ ரூபம் வந்து அவர் தூய பக்தர், அவர் பரமஹம்சர்னு தெரியுது. எல்லாரையும் மன்னிப்பு கேட்கிறார். அவரும் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நமக்கு தெரியுது. ஆனா அவர் மிக உயர்ந்த தூய பக்தர். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பல நேரங்கள்ல உங்களெல்லாம் வந்து கடுமையா பேசியிருக்கேன், அது நீங்க பக்தியில முன்னேறுவதற்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு வலி வந்து அவருக்கு ஒண்ணும் பண்ணல. அவர் சொல்றார், எப்படி பக்தியில சிறந்திருந்தோம்னா அந்த உடல் பற்றின அந்த கவலை வந்து ஒருத்தருக்கு இருக்கவே இருக்காது. உடலோட அந்த பற்று அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல ஆழ்ந்திருந்திருக்கிறார். அவ்வளவு ஒண்ணுமே அவர் வெறும்னே தண்ணி கூட குடிக்கிறது இல்ல, நாமம் தான் பாகவதம் தான், அப்படி ஆயிட்டார். நாமம் தான் பாகவதம் தான், தெளிவா எல்லாருக்கும் வந்து யார் யார் என்னென்ன செய்யணும்ன்றத சொல்லிட்டே இருக்கிறார். நீ புத்தகம் விநியோகம் பண்ணணும், நீ புத்தகம் எழுதணும், நீ கோயில்களை ஆரம்பிக்கணும், நீ சிஷ்யர்களை உருவாக்கணும், இப்படி பலவிதமான சேவைகளை வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கிறார். நீ இதை பண்ணணும். கடைசி வரைக்கும் வந்து கடிதங்கள் வருது, சிஷ்யர்கள்லாம் கடிதங்கள் எழுதுறாங்க, அதுக்கு பதில் எழுதுறார். அப்ப கடைசி நேரத்துல அவங்களுடைய சகோதரி பவதாரணி, அவங்க வந்து குரு சகோதரியும் கூட, அவங்க வராங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு சமைக்கிறேன் அப்படின்ட்டு. மத்த சிஷ்யர்கள்லாம் அவர் சாப்பிடறதே இல்லை, என்ன நீங்க சமைக்க போறீங்க? பிரபுபாதர் சொல்றாங்க, அவங்க அந்த அம்மா தூய பக்தை, என்னுடைய குரு சகோதரி சமைக்கட்டும், அவங்க என்ன சமைக்கிறாங்களோ என்னால முடிஞ்சா சாப்பிட்றேன், சமைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சர்வீஸ்க்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க.
பிரபுபாதர் ஒரு முறை சொல்றாரு, நான் வந்து கோவர்தன் பூஜை அன்னைக்கு நான் வந்து கோவர்தன் பரிக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப எல்லா ஏற்பாடும் அப்பதான் லோகநாத் சுவாமி வந்து அந்த இந்த மாட்டு வண்டியில கால்நடை பரிக்கிரமா பண்ணுவாங்க இல்லையா, பாத யாத்திரை, அது முடிச்சிட்டு மாட்டு வண்டி எல்லாம் வந்து நிக்குது. அவர் சொல்றாரு, நான் இந்த இந்தியால வட இந்தியா முழுக்க பாத யாத்திரை பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்றார் பிரபுபாதர். பண்ணிட்டு அந்த மாதிரி மாட்டு வண்டியில நான் போறேன். அப்பெல்லாம் சாலைகள்லாம் சரியா இல்லையே, சரி ரெடி பண்ணிட்டுங்க குரு பிரபுபாதர் ஆசைப்படுறாரு நம்ம எப்படியாவது கொண்டு போலான்ட்டு. உங்களுடைய திருமேனி அதெல்லாம் தாங்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டு அதை நிறுத்துறாங்க சிஷ்யர்கள்லாம். உங்களால நீங்க நல்லா ஆயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில பரிக்கிரமா போறத நிறுத்துறாங்க. பிரபுபாதர் வந்து கடைசி நேரத்துல நிறைய அவருடைய குரு சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு, நீங்க வந்து அதுல மிக மூத்த பக்தரான ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு சன்னியாசி நாராயண மகாராஜ் அப்படின்னு பேர் அவருக்கு, அவரை கூப்பிட்டு என்னுடைய குழந்தைகள்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க பாத்துக்கணும், அவங்கள வழி நடத்தணும், நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் நான் வந்து உங்க பக்தர்களை உங்களுடைய சீடர்களை வழி நடத்துறேன். நம்ம எல்லாரும் அவர் பிரபுபாதர் திரும்ப திரும்ப சொன்னது, நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பக்தி பிரச்சாரத்தில் ஈடுபடணும். முக்கியமா இஸ்கான் பக்தர்களுக்கு அவர் சொன்னது என்னன்னா, இஸ்கானை வந்து யாரும் வெளியே இருந்து தாக்க முடியாது, யாரும் வந்து வெளியாட்கள் இஸ்கானை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாமளே கெட்டு போனோம்னா இஸ்கான் கெட்டு போயிடும். நாமளே உள்ள உட்பூசல்கள் வச்சிருந்தோம்னா கெட்டு போயிடும். நான் சாகவே மாட்டேன்னு சொல்றார் பிரபுபாதர். ஐ வில் நெவர் டைன்னு சொல்றார். எப்படி? நான் என்னுடைய புத்தகங்களிலும் என்னுடைய உபன்யாசங்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அப்படின்றார். அப்ப பிரபுபாதரோட நாம எல்லாம் கண்டிப்பா பிரபுபாதருடைய சங்கத்தை எடுக்க முடியும், அவருடைய புத்தகங்களை படிப்பதன் மூலம். அவருடைய புத்தகங்களை படிப்பதன் மூலம் பிரபுபாதரோட நாம் நித்திய சங்கம் கொள்ளலாம். அவர் சொல்றத கேட்கிற மூலம் அவரை திருப்திப்படுத்தலாம். என்னை திருப்திப்படுத்தணும்னு நீ நினைச்சேன்னா அந்த சேவை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். அப்ப பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் செய்ய வேண்டும், பிரபுபாதருடைய போதனைகளை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அது அவரை திருப்திப்படுத்தும். அவரோட இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா தினமும் அவரோட புத்தகங்களை படிக்கணும். பிரபுபாதருடைய அனைத்து புத்தகங்களையும் படிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு போகணும். அது வாழ்க்கையின் குறிக்கோள். பிரபுபாதருடைய அனைத்து புத்தகங்களையும் நம்ம வந்து படிக்கணும். அதெல்லாம் நமக்காக தான் எழுதி வச்சுட்டு போனார், நமக்காக தான் எழுதினார். அப்ப அதுல வந்து ரொம்ப அழகா அவர் வந்து கடைசி நேரத்துல தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தான் சேவையை கொடுக்கணுன்றதுக்காக வாங்க எல்லாரையும் கூப்பிடுறார், சேவை செய்யுங்க சேவை செய்யுங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காது இல்ல. பெரிய பெரிய சன்னியாசிகள் அவர் வந்து 10,000 சிஷ்யர்களை உருவாக்குனார். அதுல கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட வந்து சன்னியாசிகள் இருந்தாங்க. அவங்க மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யக்கூடிய பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் வந்துட்டாங்க பிருந்தாவனத்துக்கு. கேள்விப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வராங்க. அந்த நேரத்துல இந்த புத்தகத்தை எழுதுறவர் சொல்றார், மாதவேந்திர பூரி அவர் உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய சிஷ்யராகிய ஈஸ்வரபுரிக்கு தன்னுடைய சரீர சேவையை கொடுக்கிறார். வப்பு சேவைனா சரீர சேவை, வாணி சேவைனா அவங்க சொல்றத செய்யறது. ஏன்னா வப்பு சேவை எப்பொழுதும் கிடைக்காது, இருக்கும்போது பண்றதுதான். அப்ப அந்த சேவையை ஈஸ்வரபுரிக்கு கொடுக்கும்போது அவர் ஈஸ்வரபுரி ரொம்ப ஸ்ரத்தையா, அந்த ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப அன்போட குருவுக்கு சேவை செய்யறார். அதனால என்ன ஆச்சு, அவருக்கு கடவுளே சிஷ்யனா வர்றார். ஈஸ்வரபுரியினுடைய சிஷ்யன் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. அப்ப குருவுக்கு நம்ம சிரத்தையாக நாம் சேவை செய்யணும்ன்றத அவர் வந்து காட்டுறாரு ஈஸ்வரபுரி. அப்ப அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வர்றீங்களோ வந்து கீர்த்தன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் போறேன், யாருக்கெல்லாம் வேணும் எல்லாரையும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. எல்லாரையும் அனுமதி கொடுக்கணும், எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கும் சேவைக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. எல்லாருக்கும் சேவைக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் வந்து 24 மணி நேர கீர்த்தனையில பங்கு கொள்கிறார்கள். கௌடிய மட்ல இருந்து எல்லாரும் பூரி மகாராஜ், பல நாராயண் மகாராஜ், அப்படி அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. பல விதமான ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஏதோ மாதிரி போகுது, இது கிருஷ்ணருடைய திட்டத்தின்படி நடக்குது, நம்ம மருந்தெல்லாம் அவருக்கு இனி வேலை செய்யாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் போகணும்னு விரும்புறார். கிருஷ்ணரும் வந்து என்னுடைய பக்தனுக்கு போதும் இங்க, நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவரும் விரும்புறார். பிரபுபாதர் எல்லாருக்கும் வந்து அறிவுரைகளை கொடுக்கிறார். கொடுத்துட்டு மிக மிக சிறந்த வழியில எப்படி பீஷ்ம தேவர்
தெளிவான சிந்தனை கிருஷ்ணரை நினைத்து கொண்டு பீஷ்மதேவர் எப்படி வீர மரணம் அடைந்தார். இது பக்தனுக்கு வெற்றி. ஒரு பக்தன் எப்போ நம்ம அந்த வெற்றியை கண்டுபிடிக்க முடியும்? ஏதவான் சாங்கியா யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்மலாப பரப்பும் சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. எந்த பக்தனுக்கு பீட்பேக், எந்த பக்தனுக்கு போற நேரத்துல தெளிவா கிருஷ்ண சிந்தனை இருக்கோ அது வெற்றி. அந்தே நாராயண ஸ்மிருதி. பிரபுபாதர் எப்பவுமே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். கிருஷ்ணத்வதிய பத பங்கஜ பஞ்சராந்திரம் அத்யைவமே விஷத்து மானசராஜஹம்சः பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கந்தோவரோதனம் ஸ்மரணம் குதஸ்தே. தனியா உட்காந்து ஹார்மோனியத்துல பாட்டா பாடின்னு இருப்பாராம். எப்பவும் பாடுவாராம். அதை நமக்கு வாழ்ந்தும் காமிச்சார், அதை செஞ்சு காமிச்சார். கடைசி வரைக்கும் கீர்த்தன் ஓடிக்கொண்டிருக்கிறது, பாகவதம் சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் நாள் 14 நவம்பர் 14 1977 மாலை 7:20 மணிக்கு அமைதியான முறையில கண்ணை மூடுறார். பக்தர்கள்லாம் கதறி அழுறாங்க. கதறி அழ வேண்டும். ஏன்னா குரு இல்லாம வாழ்க்கை இல்லை. குரு இல்லைன்னா நமக்கு கண்ணே இல்லாத மாதிரி, வாழ்க்கையே இல்லை, உயிர் இல்லாத மாதிரி. அதனால குருவை இழக்கும் ஒரு பக்தனும் அழணும். அழுகை யாருக்கு தெரியுமா வராது? சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு வராது. யாரோ செத்து போயிட்டாங்கன்னா அழுகை வராது, எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா சம்பந்தம் இருந்து அவர்களுடைய அருமை தெரிந்தால் துடித்து போவோம். ஆனால் சாஸ்திரங்கள் சாதாரணமா உறவினர்கள்லாம் போனா நம்ம பற்று வச்சுக்க கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்ற அதே சாஸ்திரம் உன்னுடைய ஆன்மீக ஊரு போனா நீ கதறி அழுவணும், துடிச்சு அழுவணும். அது ஏன்னா அது தானா வரும். ஏன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரிந்திருந்தால் அந்த கதறி அழறது வரும். நம்முடைய சம்பிரதாயமே ஒரு விஷயத்துலதான் ஓடுது, பிரிவு துயரில் பக்தி. ஆச்சாரியனை பிரிந்து நான் உண்மையாவே கஷ்டப்படுறேன்னா அவரோட சேர்றதுக்கு நான் ஆசைப்படணும். அவரோட எப்படி சேர முடியும்? அவருடைய புத்தகங்களை படிப்பதன் மூலம், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலம். பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை நம்ம ஒழுங்கா கடைபிடிச்சோம்னா அவரோட எப்போதும் இருப்போம். அவர் சொன்ன விஷயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் அவரோடு நாம் எப்பொழுதும் இருப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். பக்தர்கள்லாம் கதறி அழறாங்க. முக்கியமான சிஷ்யர்கள்லாம் தாங்கவே முடியல. ஆனா அவருக்கு செக்ரட்டரியா இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அழுதாங்க. இன்னைக்கு இயக்கத்தை எப்படி கொண்டு போறது? அவர் இருந்தாருன்றதுல நம்ம தைரியமா இருந்தோம். அவர் தானே எல்லாமே சொல்றாரு, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. முக்கியமா அந்த பாம்பே கோயில்லாம் சுலபமா வரல. ஜுஹு பக்தர்கள்லாம், வெளிநாட்டு பக்தர்கள்லாம் அப்படியே கசக்கி பிழியப்பட்டார்கள் அந்த ப்ராஜெக்ட்ல. பிரபுபாதர் இருந்து வழி நடத்திட்டார், சுலபமா கொண்டு போனார். இப்ப இனி இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போறது? அவர் இல்லாம என்ன பண்ண போறோம்? பர்சனலாக தனிப்பட்ட முறையிலேயே அவருடைய பிரிவு எல்லாரையுமே தாக்கியிருக்கு, எல்லாரையும் தாக்கியிருக்கு. நான் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேனே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டுதல கொடுத்துட்டாரு பிரபுபாதர். அதை நம்ம உண்மையா உணர்ந்தோம்னா அவருக்குரிய இந்த நாள்ல அவரை நாம பிரார்த்தனை செய்வோம், அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்வோம். நீங்க சொல்றதை நாங்க செய்யணும். சில பிரபுபாதரே உங்களுடைய கருணையை கொடுங்க. தினமும் அதுதான் நம்ம பாடுறோம். சம்சாரதாவா நலலீடலோகா திரணய காருண்ய கணாத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவாஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். குரு பரம்பரைக்கே பாடப்படுற பாடல் இது. பக்தர்கள் தப்பா நினைச்சுக்கப்படாது. அவங்களுடைய ஆன்மீக குருக்கு மட்டும் கிடையாது. பிரபுபாதர் குரு பரம்பரை. வந்தே குரோன்னா குரு கிடையாது, குரோன்னா குருக்கள். பரம்பரையில சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக குருவோட சேர்ந்து அனைத்து குரு பரம்பரை குருக்களுக்கு சொல்லப்படும் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அதுல முக்கியமா நமக்கு பிரபுபாதர் தான்.
பிரபுபாதருக்கு நமக்கு மிக 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 முக்கியமானவர். அவரை மறந்தவனா நம்ம பக்தியில ஒரு அடி கூட ஏற முடியாது. அவர் தான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பவர். அதனால அவருக்கு இன்னைக்கு ஆழ்ந்த முறையில வேண்டி கேட்டுக்கொள்வோம். அவருடைய கட்டளைகளை நாம பின்பற்ற வேண்டும் சொல்லி அவரிடம் பிரார்த்தனை செய்வோம். பிரபுபாதரை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் எல்லாம் குறைச்சது. ஏன்னா உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவருடைய புகழ இன்னைக்கு முழுக்க பாடுறாங்க. பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான ரியலைசேஷன்ஸ் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு முழுக்க பிரபுபாதரை பற்றி நாம் கேட்போம். பிரபுபாதரை பத்தி கேட்கறது கிருஷ்ணரை பற்றி கேட்பதை விட மிக மிக முக்கியம். ஏன்னா கிருஷ்ணரே சொல்றார், என்ன சொல்றார், என்னுடைய பக்தனை விட என்னுடைய பக்தனுடைய பக்தனை தான் நான் ரொம்ப விரும்புறேன்றார். அப்படி அப்படி பிரபுபாதருடைய வாழ்க்கையில கிருஷ்ணர் இல்லாம ஒண்ணுமே இல்லையே. நாம ஜபம் தான் எப்பவுமே, பாகவதம் தான் எப்பவே. அதனால பிரபுபாதரை நம்ம பின்தொடர்ந்தோம்னா கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறார் அதுல. என்னைக்குமே பிரபுபாதர் இப்ப கிருஷ்ணர் கடவுளை விட்டுட்டு தன்னை முன்னாடி நிறுத்தவே இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்துல பக்தர்கள் பண்ணாங்க. பிரபுபாதருக்கு கடவுள் மாதிரி ஆக்கி கிருஷ்ணரை அப்படியே ஓரமா வச்சாங்க. பிரபுபாதர் ஒத்துக்கவே இல்லை. எடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார். நான் சேவகன் தான், கீழே தான் இருக்கணும். அது போல தன்னுடைய குருவை விட தன்னை உயரமா நினைக்கல அவரு. எல்லா காரியங்களுக்கும் தன்னுடைய குருவை தான் அவர் காரணம் காமிச்சார். பக்தி சித்தாந்த சரஸ்வதினாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு காரியங்களை செய்ய முடிஞ்சது, எல்லாம் அவருடைய கருணைன்னு சொன்னார். தன்னுடைய உழைப்புன்னு என்னைக்குமே அவர் கிளைம் பண்ணதே கிடையாது, பண்ணதே கிடையாது. அததான் நமக்கும் சொல்லித்தரார். ஆகவே நாம் இன்று ஸ்ரீல பிரபுபாதருடைய திருவடிகளை இறுக பற்றுவோம், எப்போதும் பற்றுவோம். அவருடைய அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா புரியும். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. பக்தி வேதாந்தா அவர். இதெல்லாம் கரைச்சு குடிச்ச பக்தர் அவர். நமஸ்தே சாரஸ்வதே தேவே. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்னுடைய சிஷ்யராகிய சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி. கௌரவாணி சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாணியை, விருப்பத்தை உலகமெங்கும் பரப்பியவர். கௌரவாணி பிரச்சாரிணி, நிர்விசேஷ சூன்யவாதி. இந்த மாயவாதம், சூன்யவாதம் இதெல்லாம் நிறைய இருந்த பாச்சாசிய தேசம்ன்றது மேற்கத்திய நாடுகள். அங்க போய் பாச்சாத்திய தேசது ஆறினே, அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்தவனே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாத்திய தேசதாரினே. அப்ப வெளிநாடுகள்ல சென்று மாயாவாதத்தையும் சூன்யவாதத்தையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். எப்பனா யாராவது இந்த மாயாவாதிங்க வந்தாங்கன்னா அவங்களை துவம்சம் பண்ணுவார். ஏன்னா அது பகவானிடம் ஒருவரை கொண்டு செல்லாது. அதனால அது கருணையினால. இப்ப யாரையாவது கண்டிக்கிறார் பிரபுபாதர்னா அவர் மேல வச்ச கருணையினால, பொறாமையினால அல்ல. அவங்க முன்னேற வேண்டும் என்ற ஒரு அக்கறையினால. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தூய பக்தர்கள் கண்டிக்கிறார்கள்னா அது அவங்க மேல இருக்கிற அக்கறையினால. அதான் பிரபுபாதர் வச்சது இந்த உலகத்து மேல. தவறுகள் செய்யற தவறுகளை ரொம்ப கண்டிப்பார். ஏன்னா எல்லாரையும் அங்க ஆன்மீக உலகத்துக்கு அனுப்பணும், எல்லாரும் ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்ற உண்மையான அக்கறையினால. இல்லைன்னா பரவாயில்ல வாங்க, நாங்கெல்லாம் உங்களை கட்டி 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 பிடிச்சி உங்க பிரச்சனைகளை தீர்த்துடுறோம் அப்படின்னு போலி பிரச்சாரம் பண்றது கிடையாது. இங்க பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். இங்க இனி யாரா இருந்தாலும் சரி, இங்க பிரச்சனைகள் இருக்கும், அதனாலதான் சொல்றோம் நீ கிருஷ்ணரை வணங்குவாயாக, பகவானுடைய நாமத்தை சொல்வாய், கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லு, கிருஷ்ணர்கிட்ட போன்னு சொல்றாரு. இங்கெல்லாம் அப்படி வாங்க உங்க பிரச்சனை எல்லாம் நாங்க தீர்த்து வைக்கிறோம், இந்தாங்க இந்த புடிங்க, இந்த பவுடரை புடிச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு மேஜிக் பண்ணி கொடுக்குறோம், உங்க பிரச்சனைகளை நீக்கிறோம்னு என்னைக்குமே பிரபுபாதர் சொன்னதே கிடையாது. இங்க பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளை எதிர்கொண்டு சாண்ட் அண்ட் பி ஹாப்பி, சாண்ட் சஃபர் அண்ட் தென் பி ஹாப்பி. முதல்ல கஷ்டப்படு, பரவாயில்ல, இந்த உலகமே கஷ்டப்படுறதுக்கு தான் இருக்கு, கஷ்டப்படாம எதுவும் வராது. ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த பௌதிக உலகம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. இதை புரிந்து கொள்னு சொல்றாரு. ஒரு பக்கத்துக்கு பக்கம் எழுதுறாரு.
பௌதிக விஷயங்களை பின்னாடி போவாத, விட்டுடு. கிருஷ்ணரை பிடிச்சினா பௌதிகத்து மேல உனக்கு ஆசை வராது, கிருஷ்ணரை பிடி அப்படின்னு எழுதுற. அதனால பிரபுபாதரை நாம் இன்று முழுமையாக சரணடைவோம். அவருக்கு நன்றி, மீண்டும் 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 நன்றி சொல்வோம். அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல எதுவும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கூடுதலா நீங்க ஏதாவது யாராவது பேச விரும்புனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசலாம், அதோட முடிச்சுக்கலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. அருமையா இருந்துச்சு மாதாஜி, சூப்பரா சொன்னீங்க. நன்றி. நன்றி. துளசி மாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வணக்கம் மாதாஜி. நன்றி மாதாஜி. நியூ பிருந்தாவனம் போயிருக்கிற மாதாஜி, பாத்துக்கிற மாதாஜி. அங்க பார்த்து நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படியே இருக்கு மாதாஜி. பார்த்துட்டா இந்த கோலம் போடுறது, வளையல் இதெல்லாம் பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ்நாட்டுக்கே வந்துட்டுமோங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. முதல்ல போய்க்கிறேன் நானு. அப்புறம் ரெண்டாவது பிரபுபாதுடைய வாழ்க்கை வரலாறு புதுசு படிச்சாவே நம்மளுக்கு வந்து பக்தி வர ஆரம்பிச்சிருக்கு மாதாஜி. பிரபுபாது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு இங்க அமெரிக்கா போய் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் நிக்கிறாரு வெளியில. அதெல்லாம் பார்த்து இன்னும் வந்து படிக்கும்போது புக்கை படிக்கும்போது கண்ணீரே வந்துரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பக்தி கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி மதிக்க வேணும், நம்ம எப்படி அது மத்தியில கொடுக்க வேணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பிரபுபாதர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட சொல்லலாம். யாராவது ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வியாச பூஜை, நீங்க புகழ்ந்து பேசணும் பிரபுபாதரை. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பிரபாதருடைய புக்கை வந்து எல்லாருமே படிக்கணுங்க மாதாஜி. அதுதான் என்னுடைய விருப்பம். நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேங்க மாதாஜி. ஒரு கால்வாசி படிச்சிருக்கிறேன். இன்னும் நான் படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் பத்தல. அதனால நான் படிக்கல, இன்னும் படிக்கணுங்க மாதாஜி. அதே மாதிரி எல்லாருமே பிரபாதருடைய புக்கை படிச்சாதான் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிருஷ்ண பக்தி ஏத்த நீங்க சொன்னது எல்லாமே பிரபாதர் புக்குல வருதுங்க மாதாஜி. அது இன்னும் நிறைய படிக்காத போது இன்னும் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. நான் படிக்கல, கால்வாசி தான் படிச்சிருக்கிறேன். எல்லாருமே படிக்கணும், பக்தர்கள் கட்டாயம் அந்த புக்கு படிக்கணுங்க மாதாஜி. நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் மாதாஜி. நாங்க படிச்சு படிச்சு அழுதிட்டு அந்த புக்கை மூடி வச்சிருக்கோம் மாதாஜி. அப்படிங்களா? நான் ஓரளவுக்கு படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஆள் நான் 15 கட்டுரை கேட்டாங்கன்னு ஒரு 15 பக்கம் எழுதுனேன். எழுத என்னால முடியவே இல்லை. அதுக்கு மேல வந்துகிட்டே இருக்குது. எதை எழுதுறது அப்படின்னு பக்தி சாஸ்திரிக்கு என்னால 15 பக்கத்துக்கு மேல நான் நிறுத்திட்டேன். மார்க் போட சும்மா எழுதிக்கிட்டே இருந்தாலும் பக்கத்தோட நிறுத்திட்டேன். அதுக்கு மேல மறுபடியும் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்ல. கொஞ்சம் உடம்பு உபாதையினால படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. படிக்கணும் கண்டிப்பா. என் வாழ்க்கையை முடியறதுக்குள்ளேயே அந்த புக்கை படிச்சு முடிச்சிடணும். அதே மாதிரி எல்லாருமே படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி. நானும் படிச்சுட்டே இருக்கேன் மாதாஜி. ஒருத்தரா கூப்பிடுறேன். கை கூப்பிடுறாங்க. ஒருத்தரா கூப்பிடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிரிதாரி கோபிநாத், மாதாஜி. ஹரே சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. இப்போ நானு எல்லா பக்கம் மார்க்கெட்டிங் கம்பெனி வேலையில விஷயமா ஒவ்வொரு ஊருக்கு போவேன். 5-6 டிஸ்ட்ரிக்ட். எங்க போனாலும் ஹோட்டல்ல தங்கிட்டு இஸ்கான் கோயிலுக்கு போயிருவேன் பிரசாதம் சாப்பிட. சோ அந்த ஃபாலோ பண்றதுக்கு பிரபுபாத் மர்சினால ஏன்னா எல்லா பக்கம் உலகத்தையே வீடாக்கிட்டாரு. எல்லா இடத்துலயும் இஸ்கான் கோயில்கள். அதனால பக்தர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. சொல்றாரு, நான் வந்து சத்சங்கம் நீங்க வந்து கோயில்ல எடுத்துக்கங்க, கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் கிடைக்குது, சத்சங்கம் கிடைக்குது. உலகத்தையே வீடாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நன்றி. அப்புறம் இன்னும் லாஸ்ட் பிரபுபாத் வந்து டெல்லியில புக்கு வச்சு பேப்பர் மேகசின் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து ஒரு பையன் சொன்னாராமா, இந்த பேப்பர் வித்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அது மேகசினா மாத்துனா அது நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் பிரபுபாத் வந்து அவர் குரு தான் சொன்னாரு இந்த பையன் மூலியமான்ட்டு பேக் டு காட் மேகசினா மாத்திட்டாரு. பேப்பர்ஸா இது பண்றத மேகசினா மாத்தினாரு. நன்றியா. ஆமா ஆமா. என்ன क्वेश्चन? இந்த லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. என்னோட விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்மால் ஏஜ்ல வந்து இந்த உலகம் எப்படி சாவு பிறப்பு இது வருதுங்கிறது கண்டுபிடிக்க வேணுமா இருந்துச்சு, எனக்கு வேணுமா இருந்துச்சு. அது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபாதோட கருணையில தெரிஞ்சு அதான் இது ஃபுல்லா தெரிஞ்சுட்டேன்னு நான் சொல்லல. பட் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஆமா நம்ம இப்படிதான் சாக போறோம், இப்படிதான் பிறந்தோம். ஆனா ரொம்ப
தெரிஞ்சுக்க வேணும் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு எனக்கு. தெரிஞ்சுக்க வேணும் ரொம்ப ஏன் சாகுறாங்க, இவ்வளவு பேர் சாகுறாங்க. நன்றி. இப்ப விஜயகுமாரி ஹரே மாதாஜி கிருஷ்ண பேசுங்க. மாதாஜி ஆ, நான் சொல்றேன் விஜயகுமாரி இந்த மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒருத்தரா கூப்பிடுறேன். விஜயகுமாரி ஹரே மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானும் புக்கை படிச்சுட்டே இருக்கேன். அப்பதான் அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவா தெரியவே இல்லை மாதாஜி. அவரை பத்தி பக்தி வரவே இல்லை எனக்கு. அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மாதாஜி. படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேல அவ்வளோ அஃபெக்ஷன் வந்தது. அது சொன்ன மாதிரி நான் அழுதுட்டே இருந்தேன். அப்படியே தான் படிச்சேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வந்தது அதெல்லாம் அதுல தெளிவா போட்டிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி நன்றி. அமிர்தமாய் விஷாகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. நான் அதாவது 2வது ஒரு பிரெக்னன்ட் இருந்து குழந்தை இறந்துருச்சு மாதாஜி. அது ரொம்ப வருத்தம், எனக்கு மனசு தாங்கவே முடியல. அப்போ அவரோட அந்த லைஃப் ஹிஸ்டரி சின்ன புக்கு, பிரபுபாதாவோட வாழ்க்கை வரலாறு, அதை எடுத்துதான் படிச்சேன் மாதாஜி. அழுதுட்டே படிச்சுட்டே இருப்பேன். அப்போ பிரபுபாதாவே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, நம்ம நம்மளோட கஷ்டம் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான், நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கன்வின்ஸ் ஆவேன் மாதாஜி அவரோட அந்த புத்தகத்தை படிச்சு. அப்புறம் பெண்கள் எப்படி இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பக்தி பண்ணணும், ஆனா அத வெளியில பிரச்சனை குடும்பத்துக்குள்ள அதை காமிச்சு காமிச்சு நாம இது இப்படி இருக்கேன், இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணக்கூடாது, அமைதியா இருந்து பக்தி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது நான் பிரபுபாதா புத்தகத்து மூலமா கத்துக்கிட்டேன் மாதாஜி. அதை கத்துக்கிட்டே தான் நிறைய பொறுமையா இருப்பேன். வீட்டுல என்ன ஒரு பக்திக்கு இடைஞ்சல் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு ஒரு மூத்த பக்தர்கள்ட்ட கேட்டு அது மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருந்தேன் மாதாஜி. பிரபுபாதாவோட புத்தகம்தான் ரொம்ப ரொம்ப வழிகாட்டுச்சு இந்த பக்தி இதுக்கு, பொறுமையா இருக்கிறதுக்கு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுக்கு. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா ரொம்ப நன்றி. சந்தினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் டு ஆல் வைஷ்ணவாஸ் அண்ட் வைஷ்ணவிஸ். அனைத்து வைஷ்ணவர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்த்தி கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாதாஜிக்கு கீத கோவிந்த மாதாஜிக்கு என் வீரர் கீத கோவிந்த மாதாஜிக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுவும் பிரபுபாத்தருடைய டிசப்பியரன்ஸ் டே மாத்திரம் இல்லை, தாமோதர மாதம் இருக்கிறப்பையும் நம்ம எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பண்றீங்க, கிளாஸஸ் வகுப்புகள் எல்லாம் சொல்லிட்டு வரேன். அதுக்கு நான் அடியனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குல்லாம் தெரியாது, அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலா பிரபுபாதர் பகவானுடைய பிரதிநிதின்னு சொல்லப்படுது, பகவானேயால் அனுப்பப்பட்ட பிரதிநிதின்னு சொல்லணும், சிவகுரு சொல்லணும். அவர் A to Z எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாத்திரமல்ல, பக்தினா என்ன, இந்த நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத ஒவ்வொரு பதத்திலையும் ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டி கொடுத்து, பொருளுரை அவ்வளவு இதுவா சுலபமாக சின்ன குழந்தை பிறந்த ஊம்ல இருக்கிற குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு புரியுறதற்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இந்த அணில் மாதிரி சிறு பக்தி தொண்டு பண்ணதுனாலதான், அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருந்துட்டு நம்ம கிருஷ்ணரை, முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அவருடைய லீலைகளை பத்தி பச்சித்தா பத்கத புராணா அப்படிங்கிற மாதிரி. அதனால ஸ்ரீலா பிரபுபாதர் நம்மளால பேசுறதுக்கான ஒரு அடியனுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் தான். சின்ன குழந்தை பிறந்த உடனே எழுந்துச்சு நடந்து ஓடுறது இல்லை, கிரால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தவழ்ந்து தத்தி தத்தி அது மாதிரிதான். அது மாதிரி இந்த சம்சார சாகரத்துல நம்மளை தூக்கி நமக்கு நாமளே விழுந்துட்டோம். ஆசைகள்னால என்ன ஒரு காரணத்தினாலேயோ பௌதிக இந்த சம்சார சாகரத்துல விழுந்துட்டோம். துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிற இந்த கர்ம பூமியில அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும், விழுந்தாலும் பரவாயில்ல, ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலா பிரபுபாதர் லீலாமிர்தா அந்த புத்தகம் அது ஒன்று போரும். அதுல அவ்வளவு விஷயங்கள் அவர் எப்படி எல்லாம் இது பண்ணார், எந்த மாதிரி எல்லாம் இது பண்ணார். அதே மாதிரி அபயச்சரன் அப்படிங்கிற வீடியோ தொகுப்புல கொடுக்கப்பட்ட அந்த படம் அது இன்னும் டச்சிங்கா இருந்தது. டச்சிங்கா இந்த சென்ஸ் நம்மளால அதாவது இதெல்லாம் நமக்கு இருக்கிற இந்த பௌதீக அல்ப விஷயத்துக்காக, தற்காலிகமா இருக்கிற கஷ்டத்துக்காக இவ்வளவு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம்.
பர்மனண்டா இதுவாக முடியலையேங்கிறத எப்படி ஆக முடியும், ஆக்கலாம் அப்படிங்கிறத பிரபுபாத்துக்கு எடுத்து காட்டியிருக்காரு ஒவ்வொரு இதுலயும். அந்த அபயச்சரன் அந்த மூவி வந்து இது பண்ணது வந்து ரொம்ப அப்படியே நம்ம எப்போதுமே இது மாதிரி ஸ்ரவணம், நீங்க சொன்ன ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அப்படிங்கிற மாதிரி 9 வித பக்தியில நேர்ல நம்ம பாக்குறப்ப அதனுடைய இம்பாக்ட் எப்படி சொல்றது, அதனுடைய அஹ், ஆஹ், அதனுடைய அதாவது பிரதிபலிப்புன்னு சொல்ல முடியாது, தாக்கம். நன்றி மாதாஜி. தாக்கம் அது வந்து ரொம்ப பாதிச்சது. அப்ப வெளியூர்ல இருந்தோம்னாங்க, இருந்தாலும் அந்த ஊர்ல நம்ம இது மாதிரி முஸ்லீம் கண்ட்ரிக்கு போறோமே அப்படின்னு ஒரு வருத்தம். இங்க வந்து சாதாரணமா இது டெமிகாட் ஒர்க் ஷாப்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப தீவிரமா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்றதுங்கிறது வந்து ஒன்லி கோகுலாஷ்டமி அன்னைக்கு தான் அந்த இதெல்லாம் பண்ணி பக்ஷணங்கள்லாம் பண்ணி ஆஃபர் பண்ணி அது மாதிரி கிருஷ்ணரை அன்னைக்கு மட்டும்தான் கூப்பிட்டு நான் இது பண்றது, அவரை வந்து இது பண்றது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பகவானே தூளுக்கா முஸ்லீம் கண்ட்ரிக்கு நாங்கள் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுறதே எப்படி நாங்கள் அங்கே பக்தி பண்ணுவோம், கோயிலெலாம் இருக்காதுங்கிறாலே என் பகவானே என்ன பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அங்கே தான் கிடச்சிது. இங்கே இது உன்னை வந்து சாதாரணமாக இது முஸ்லீம் கண்ட்ரிக்காக உன்னை கூட்டின்னு போல அவர் ஏதோ ஒரு பெருசாக ஒன்று கொடுக்க போகிறாருங்கிறது அங்கே போய் தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் கிடச்சிது. இங்கே இருந்திருந்தா கிடச்சிருக்குமோ என்னமோ தெரியாது. பலவிதமான டைரக்ஷன், அம்பாளுக்கு காளியம்மாக்கு கூழ் ஊத்துறது அது இதுன்னு டைவர்ஷன் நிறைய ஆகியிருக்கும். நம்மளுடைய வந்து ஸ்திரமான அந்த ஸ்திரப்பிரக்யா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய புத்தியை வந்து ஸ்திரமாக பெய்த்தோட எடுத்துன்னு போக முடிஞ்சிருக்கு. ஷீலா பிரபாத்தருடைய அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிக்கு கோடி கோடி நமஸ்காரம் சிரத்தாழ்த்தி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லலை அப்படின்னா ஆஸ் பர் தி சாஸ்திரம் வந்து யாரும் வந்து கடல் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலையும் அவர் வந்து மீறி அது ஒரு பாயிண்ட் தான் மாதாஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல அவர் இந்த குரு சொன்ன இந்த இது வார்த்தையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பிரபுபாத் நமக்கு வந்து சொல்லி மட்டும் கொடுக்கல, வாழ்ந்து காட்டினார். அவருடைய குடும்பத்தோட கிரகஸ்தா லைஃப்ல இருந்துட்டு கிரகஸ்தானா எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா எதுக்கு அனுகூலிய அந்யாபிலாஷிதா சூன்யம்ங்கிற மாதிரி அனுகூலமா கிருஷ்ணருக்கு அனுகூலமா இருக்கிறதெல்லாம் அவர் எடுத்துட்டு அதுக்கு பிரதிகூலமா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒய்ஃப் ஆகட்டும் என்னவா எதுவா இருக்கட்டும் அவர் கிருஷ்ணரை வழிநடத்தி மாட்டோம். அவர் குரு சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இருக்கிற இது மாதிரி இல்லாம இந்த பக்கம் கேட்டுட்டு இந்த பக்கம் போறது, அவரை போய் பார்த்து அவர் காலில் விழுந்து அவருக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ நேர்ல பார்த்து அது மாதிரிலாம் இல்லாம ஒரு உதாரண புருஷன் என்ன நிறைய சொல்லலாம். அவருடைய குளோரிஃபிகேஷன் அப்படின்னா அவருடைய வந்து எல்லா விதமாகவும் சொல்லலாம். அவர் ஒரு நடமாடும் ஒரு கிருஷ்ண உலகம், இப்படி வார்த்தைகள் நிறைய சொல்லிண்டே போகலாம். அவருடைய குளோரிஃபிகேஷன் 108 மணிகள் மாதிரி 108 குளோரிஃபிகேஷன் சொல்லலாம், அதுக்கு மேலேயும் சொல்லலாம். அதாவது சொல்றதுக்கான அவகாசம் கிடையாது. நான் மட்டுமே அடியன் மட்டுமே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு வந்து ரொம்ப 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 கடமைப்பட்டு அடியனுடைய சிரத்தாழ்த்தி கோடி கோடி பல கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிற மாதாஜி. வாஞ்சா கல்பித்த ரூபேஷ கிருபா சுத்தோ பயவச்ச பதீதாலா பாவனேபியோ வைஷ்ணவியேபியோ நமோ நமக. ஷீலா பிரபுபாதி கி ஜெய், குரு மகராஜ் கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ பக்த விருந்த கி ஜெய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மோகினி ரூபா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள். எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லாமே பக்தர்கள் சொல்லிட்டாங்க, நான் முடிஞ்ச அளவு சொல்றேன். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை தந்துட்டார். அதை நாங்க முயற்சி செய்து கிருஷ்ணரின் கருணையும் ஸ்ரீல பிரபுபாதர் ஆச்சாரியர்கள் கருணையோட நாங்க முயற்சி செய்து போகணும். நான் ஒரு பகவத் தரிசனத்துல இருந்து ஒரு இப்ப கிட்டடியா தான் ஒன்று வாசிச்சேன் நான், ஒரு கட்டுரை. அது வந்து ஸ்ரீல பிரபுபாதரின் சிஷியை கோவிந்த தாசி நினைவுகள் இருந்தேன்னு சொல்லி அவங்க வந்து ஓவியம் தீட்டுறவங்களாம். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்ற மாதிரியே ஓவியம் தீட்டும் போது அவங்க மனசுல எப்பவுமே வந்து ஓவியம் தீட்டும் முதல் இந்த கைகள் வந்து என்னுடைய ஒரு கருவி மட்டும்தானே தவிர இதை வச்சு கர்வம் படக்கூடாது,
மற்றது கிருஷ்ணர் தான் வந்து தான் ஓவியம் தீட்டினாலும் அந்த கிருஷ்ணர் அழகானவர், அந்த படத்துக்கு கரெக்டா அவர் வந்து சேரணும். அதுக்குன்னு தனக்கும் அந்த தான் ஒரு கருவி மட்டும்தான், அப்படி நல்ல மாதிரி ஓவியம் வந்தாலும் தான் ஒரு கருவி மட்டும்தான்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவருக்கு வராத, உண்மையில இப்படி கீறிட்டு விட்டுருவேன். ஆனா ஒரு தடவை ஓவியம் கீட்டும் போது மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சாம். அப்ப அது பஞ்சதத்துவர்கள் இந்த படங்கிறா. அப்ப வந்து மனசுக்குள்ள ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த படத்தை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிடணும். அதே சமயம் அவர் வந்து தன் தலையை வந்து அந்த கிருஷ்ணர் அந்த சைதன்யர் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி தலையை சார்க்கணும், தலையை வைக்கணும் அந்த படத்துக்கு மேலன்ற மாதிரி நினைச்சவாம். உடனே அவருக்கே ஒரு யோசனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்ததுண்டு அதை வேற ஒருத்தர்கிட்டையும் வெளிப்படையா சொல்லல, அவன் மனசுக்குள்ளேயே அதை வச்சுட்டான். அப்ப வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இப்ப அவர் வெளியில போறாரு, அவர் இந்த ரூமை விட்டு போறாருன்னா அந்த படத்தை தாண்டி தான் அவர் போகணும். அப்ப அவர் வந்து ஏர்போர்ட்டுக்காண்டி இந்த ஹவாய் விட்டு போறதுக்காக வலிக்கிறார். சாரி மாதாஜி, ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா. அப்ப அவர் வலிக்கிட்டு அப்படி போகும்போது அந்த படத்தை பாக்குறார். படம் பார்க்க இந்த மாதாஜி எதிர்ச்சியா வாரா, வந்துட்டு அவ பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென்று அவர் போய் அவர் இந்த தலையை வந்து அந்த படத்துல வைக்கிறாராம். அப்ப அந்த மாதாஜிக்கு டப்புன்னு ஒருக்கா திகைச்சுட்டாவாம். அவ எதிர்பார்க்கல. அவ யோசிக்கிறா, யாருக்குமே நான் சொல்லலையேன்னு சொல்லிட்டு அப்ப யோசிக்கிறாவாம், ஸ்ரீல பிரபுபாதருக்கு தன் மனசு அறிஞ்சிருக்கிறார், அதனால தானே அவர் வந்து அவருக்கு சொல்லாமலே அவர் இதை செய்யறார், தன் ஆசை பூர்த்தி ஆயிட்டு தன்னைக்குல. இது மட்டும் இல்ல, இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். ஸ்ரீல பிரபுபாதருக்கு உண்மையிலேயே எல்லாரும் மனசும் தெரியும், அவர் அதெல்லாம் அறிஞ்சவர் தான் என்ற மாதிரி அந்த காட்டுரையில சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் ஷேர் பண்ண நினைச்சேன் நான். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரிபுஹரா மாலினி மாதாஜி. ரிபுஹரா மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பணிவான வணக்கங்கள் எல்லாருக்கும். எனக்கும் அந்த பிரபுபாதரை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை. நான் நீங்க சொன்னீங்க, அதுக்காக கொஞ்சம் வார்த்தைகள் பேசுறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெயஸ்ரீல பிரபுபாத். இப்ப வந்து பிரபுபாதர் வந்து அமெரிக்கா போனபோது அவங்க இது கப்பல்ல வந்து அவங்க சுமதி மராஜி அவங்களுக்கு அனுமதி, நீங்க வந்து ரொம்ப ஓல்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நானா ரொம்ப போல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு போறாரு. அப்ப ஹார்ட் அட்டாக் வந்த போது கூட, நீங்க எப்படி என்ன வழி நடத்துறீங்களோ கிருஷ்ணா, என்னை கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, இப்பயே நான் மரணம் அடைஞ்சாலும் சரி, அந்த மாதிரி வந்து பிரார்த்திக்கிறார். ஆனா நாம என்ன செய்வோம், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே அந்த ஃபிளைட்டை விட்டு அவளை கப்பலை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்துரும். ஆனா பிரபுபாதர் வந்து அதெல்லாம் செய்யவே இல்லை. அங்க போய் கஷ்டப்பட்டு அவர் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. எல்லா வேலையும் அவரே செய்யறாரு. பிரசாதம் செய்யறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்தர் வந்து சரி நான் பாத்திரம் கழுவுறேன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலைகளையும் டிவோட்டிஸ் எல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதாஜி வந்து சிகரெட் குடிச்சுக்கிட்டே வந்து கிச்சன்ல சமைக்கிறாங்களாம். அது வந்து உடனே வந்து அவர் கோவம் எல்லாம் வரல, மறுபடியும் கையை கழுவிட்டு வந்து செய்யுங்க. ஏன்னா அவரோட சேவை மனப்பான்மையை அவர் பாராட்டுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பிரபுபாதர் வந்து என்ன எது யாராவது சீடர்கள் அவரை புகழ்ந்தா கூட எல்லாருமே என்னோட குரு அல்லது கிருஷ்ணா ரெண்டு பேரோட முழு முயற்சியால தான் நான் இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு புக்கும் வந்து என்னோட புக்கு ஒண்ணு ஒரு அணுகுண்டு, அதனால புஸ்தக விநியோகம் செய்யுங்க. ஏதாவது ஒரு வீட்டுல வந்து புஸ்தகம் இருந்தா அவங்க கண்டிப்பா படிப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து ஒரு தடவை வந்து அவரோட வந்து ஒரு குரு பக்தி குரு பிரசாத் தாஸ் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து 16 மாலை ஜெபம் பண்றியா அப்படின்ட்டு பிரபுபாதர் அவர் கேட்கிறாரு. ஜெபம் பண்றியான்னு கேட்கிறாரு. இவர் 16 மாலை தான் ஜெபிக்க சொல்றாருன்னு நினைச்சிட்டு, இல்ல ஜெபிக்க முயற்சி செய்யறேன் பெரியப்பதான், ஆனா முடியல அப்படிங்கிறாரு. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்றாரு. இந்த நைக்கி நிறுத்தோட ஸ்லோகனே வந்து ஜஸ்ட் டூ இட்ங்கிறது தான். இதை வந்து பிரபுபாதர் பயன்படுத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் வந்து பக்தர்கள் எல்லாம் சந்திக்கிறாரு. அதனால வந்து இவர் சொல்றாரு, என்னால பௌதிக வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க முடியல ஒரே நேரத்துல, அதுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் செய்யுங்க, பி ஹாப்பி, சாண்ட் ஹரே கிருஷ்ண மந்திரம் பி ஹாப்பின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து ஒரு தடவை வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம், நம்ம வந்து இந்த ஆத்மா உடல் கிடையாது அப்படிங்கறத பிரபுபாதா வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம வந்து நம்மளோட இறுதி லட்சியம் பகவானை அடையிறது, இதுவும் நமக்கு பிரபுபாதா தான் சொல்லி இருக்கிறார். சீடர்கள் வந்து சொல்லுவாங்க, எப்ப பாரு நீங்க ஆத்மா சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு, ஆனா நீ அதை உணர்ந்தியா அப்படி இல்ல பிரபுபாதன், அப்ப நீ உணர்ற வரைக்கும் நான் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து அவரோட சீடர்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து அந்த தப்பை வந்து சுட்டி காமிக்கிறார். ஒரு தடவை அவர் வியாச பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நாரதரே வந்து டான்ஸ் ஆடுறாரு.
அது பிரபுபாதை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைகிறார். ஆனா மத்தவங்க யாருக்கும் அது வந்து தெரியல. இந்த மாதிரி வந்து பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எப்போதும் அவர் குருவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் தான் வந்து கொடுக்குறாரு மகிழ்ச்சி. அவரோட புகழ் எல்லாத்தையுமே அவரோட புக்கை வந்து அவரே எடுத்து பாகவதம் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாராம். சிஷ்யர்கள் நீங்க எழுதின புஸ்தகம் தானே, எதுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா, இல்ல இது நான் எழுதல, கிருஷ்ணா சொல்லி நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ண மகிழ்ச்சி. நான் நிறைய பேச நினைக்கிறேன், நான் மறல மகிழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. கனிமொழி மாதாஜி. கனிமொழி கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி ஆ. எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. எல்லாரும் அழகழகழகா அந்த மாதிரி அவரை பற்றி எல்லாம் பேசினா எனக்கு பேச தெரியாது, கேட்கத்தான் தெரியும். அதனால நான் அந்த கிருஷ்ணர் புக்கை படியும். பிரபுபாதர் சொல்வார், கிருஷ்ணர் புக்கை படித்தாலே உங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் புக்கை படிச்சு அதுக்கப்புறம் குட்டி 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 புக்கு கிருஷ்ண பக்தி யோகம், அப்புறம் கிருஷ்ணரை உணர்தல், அதெல்லாம் படித்து தான் எனக்கு பிரபுபாதிலிருந்து அப்புறம் அவர் அமெரிக்கா போனது, அவர் காட்டுட்ட அதெல்லாம் தெரியும், எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு விவரமாக அது சொல்ல தெரியல. ஆனால் அவரால் தான் இந்த எப்படி நம்ம குரு மகாராஜ் ஜெயபதா குரு மகாராஜ் சொல்கிறார்ல, அவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த சமயத்தில் எவ்வளவு படிச்சிருப்போம், இந்த பாகவதம் எப்படி படிச்சிருப்போம், இப்படி பகவத்கீதை அதெல்லாம் சொல்கிற மாதிரி அதை நான் உணர்ந்தேன். மாதாஜி பிரபுபாதாவுக்கு ஜெய், ஜெய். உங்களுக்கு கீதா மாதாஜிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஆ. இந்த உலகம் எனக்கு சொல்ல தெரியுது மாதாஜி, எனக்கு சொல்ல தெரியல. எல்லாம் இருக்கு மனசுக்குள்ள, ஆனா எனக்கு வெளியில சொல்ல தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கனிமொழி கிருஷ்ணா. மாதாஜி. கனிமொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம் மாதாஜி. சொல்லுங்க. அழகா சொன்னீங்க மாதாஜி. பிரபுபாதர் வந்து வெளிநாட்டுல இருக்க பக்தர்களுக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி குருக்கு சேவை செய்யணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு எளிமையான விஷயங்களை கூட சொல்லி கொடுக்குற நிலைமையில அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. மாதாஜி எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப பிரபுபாதர் நினைச்சிருந்தா இன்னும் வாழ்ந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்க இன்னும் அந்த 12th காண்டம் ஃபுல்லா எழுதி முடிச்சிருக்கலாம். பாகவதத்தை உரை 10th காண்டத்தோட முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்மீக லோகம் போகணும்னு விருப்பப்பட்டுட்டாங்க. இருந்திருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா. அது என்ன மாதாஜி காரணம்? போது நம்ம சீடர்கள் எழுதட்டும்னு நினைச்சிட்டாங்களா பிரபுபாதர்? இல்ல, பிரபுபாதர் வந்து எப்பவுமே கிருஷ்ணர் என்ன விரும்புறாரோ அததான் செய்வார். கிருஷ்ணர் நீ வான்னு சொல்லிட்டாரு, அதனால வேற இடத்துக்கு பிரபுபாதர் பிரச்சாரத்துக்கு அனுப்புறதுக்கு கிருஷ்ணருடைய திட்டமா இருக்கலாம். ஏன்னா இவர் சேனாபதி இல்லையா, சேனாபதி பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சேனாபதி பக்தர். அதனால அவரை வந்து கிருஷ்ணர் இல்ல அவ்வளவுதான், இங்க இந்த மக்களுக்கு இவ்வளவுதான், வேற மக்களுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கலாம். அதனால பகவானுடைய விருப்பத்தை தான் பக்தர்கள் நினைச்சுக்கிறாங்க. அவர் இருந்திருக்கலாம், ஆனா அவர் சொல்லிட்டாரு. 5 minutes ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இருந்திருக்கலாம், ஆனா அவர் பகவானுடைய விருப்பத்தை தான் பெருசா எடுத்தார். அட்டன் பண்ணி இருக்கலாம். இப்போ பிரபுபாதர் அட்டன் பண்ணி இருந்தா கிருஷ்ணர் வேணான்னு சொல்ல போறாரா என்ன? பண்ணிருக்கலாம், ஆனா கிருஷ்ணருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதுவும் நம்ம கத்துக்கணும். நான் பக்தனா இருக்கலாம், இது பக்தி காரியமா இருக்கலாம், அப்ப கூட என் விருப்பம்னு நாம போடக்கூடாது. அதையும் சொல்லுறாரு, அதையும் சொல்லித்தராரு. இது கிருஷ்ணர் விருப்பம், அவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கிருஷ்ணர் நினைச்சிட்டாரு. இருந்திருந்தா எவ்வளவு பேர் மாறி இருப்பாங்க. பகவான் அதை நிறுத்திட்டார். நீ பக்தர்கள் அவருடைய தொண்டர்கள் செய்யட்டும், நீ வந்துரு என்கிட்ட, போதும் நீ கஷ்டப்பட்டதுன்னு நினைச்சார். அது பிரபுபாதர் கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்தார். சூப்பர் மாதாஜி. மாதாஜி கரெக்ட் மாதாஜி. அதாவது பகவானோட விருப்பம் என்னவோ ஆன்மீக விஷயமா இருந்தாலும் அதை தான் நம்ம செய்யணும். அந்த இடத்துல ஆன்மீக விஷயங்கிறதுக்காக நம்ம இதுல எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டுற கூடாது, இன்னும் நான் பண்ணணும் அப்படின்னு. புரியுது மாதிரி. அவர் விரும்பினார். இன்னொரு சந்தேகம், இப்ப பிரபுபாதருக்கு கீழே குரு பரம்பரைக்கு கீழே தான் எல்லா சீடர்களும் இருக்கிறாங்க. ஆனா சீடர்கள்லயும் எல்லாரும் இவங்க ஏன் குரு மகாராஜ்னு பேசிக்கிறாங்க. அதே மாதிரி குரு மகாராஜோட கொள்கையிலையும் ஒவ்வொரு குரு மகாராஜும் ஒவ்வொரு மாதிரி கொள்கை இருக்கு. அது வந்து நம்ம எல்லாருமே இப்ப பிரபுபாதருக்கு கீழே ஒரு கொடைக்கு கீழே தான் வர்றோம். பிரபுபாதர் தான் நமக்கு சுப்ரீம் குரு. சோ ஒரு கொடைக்கு கீழே இருந்தாலும் இங்க கொஞ்சம் ஒரு பாரபட்சம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது மாதாஜி. கொள்கையும் வித்தியாசப்படுது மாதாஜி, குரு மகாராஜோட கொள்கைகள்லாம். அது என்ன மாதாஜி? என்ன பண்றது, கொள்கைகள் இது வந்து ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்க வேண்டி வரும். இன்னொரு நாள், இன்னைக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் நான் விளக்குறேன். இது ரொம்ப அருமையான கேள்வி. இது வந்து ஒரு கிளாஸே கொடுக்கலாம். இத பத்தி தெளிவு பண்றதுக்கு ஒரு கிளாஸே கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாரு, நம்ம அது கொடுக்குறேன். இல்ல தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விளக்கம் வேணும்னாலும் நான் தரேன். சரியா? இந்த கேள்வியை நம்ம தள்ளி வைப்போம், ஏன்னா இதுக்கு பதில் பெரிய பதில்.
ஓகே மாதாஜி, கிளாஸ்லயே கொடுங்க மாதாஜி. கிளாஸ் ஹரே எல்லாம் கிருஷ்ணா. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி, நான் பிரபுபாதை பத்தி பேசுற அளவுக்கு நான் பெரிய இதெல்லாம் இல்லை மாதாஜி. நீங்க இன்னைக்கு வியாசபட்சனால பேசணுங்கிறதுக்காக நான் பேச ஆரம்பிக்கிறேன் மாதாஜி. இப்போ ரீசெண்டாக வந்து 10 அஃபென்சஸில் வந்து படிக்கையில் அதுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்து நான் ஒரு கிளாஸ் கேட்டேன் மாதாஜி. அதில் வந்து ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பதும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கட்டளைக்கு வந்து விளக்க உரை வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரபுபாதர் வந்து சன்னியாசிஸ்லாம் வந்து யாகம் யஜ்யம்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் அதையும் மீறி வந்து பிரபுபாதர் வந்து அவங்களோட சீடர்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா, அதனால நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க பிரபுபாதர் வந்து அதை பண்ணி வைப்பாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருமணத்தை மீறி அவங்க எனக்கு நான் அது வேணாம், இந்த உறவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணன்ட்டு அவங்க நினைப்பாங்களாம். அப்பையெல்லாம் வந்து பிரபுபாதர் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் வந்து சொல்லல. பிரபுபாதர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களாம். மற்ற சீடர்கள்லாம் யான்ட்டு கேட்பாங்களாம் பிரபுபாதரை, நீங்கள் ஏன் எதுவுமே சொல்லலை, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பிரபுபாதர் வந்து அதுக்கு எதுவுமே சொல்லவே மாட்டாங்களாம். அப்புறம் வேர்ல்டு வைல்டாக எல்லாருக்குமே இந்த கொஷின் வர ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் பிரபுபாதர் சொல்லுவாங்களாம், இந்த கட்டளை இருக்குது, இவங்க வந்து என்னைய மீறி வந்து நான் சொன்னதை கல்யாணம் பண்ணி வச்சதை மீறி இவங்க டிசைட் பண்ணதே தப்பு. ஃபர்ஸ்ட்டு நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணது தப்பு, அதை என்கிட்ட கேட்டு பண்ணலை, அதையும் என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க. இது வந்து அடுக்கு மேலே அடுத்தடுத்த தப்பை வந்து அவங்க செய்கிறாங்க. அதை நான் இதுக்கு மேலே நான் செய்யக்கூடாது, டிவோர்ஸ் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக அதை தான் செய்ய போகிறாங்க. அதை நான் செஞ்சு நான் இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மீறி செய்கிறது வந்து ஒரு அஃபென்ஸ் ஆயிரும். அதை நான் அவனுக்கு வந்து இன்னொரு அஃபென்ஸை நான் ஏற்படுத்தி கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ரொம்ப இப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு மாதா, ஆச்சரியமாக இருந்துச்சு மாதாஜி. இதெல்லாம் அந்த அந்த வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொறுத்து ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா பிரபுபாதருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அவ்வளவு ஒன்னா இருக்க மாட்டாங்க, புருஷன் பொண்டாட்டிங்க. ஏன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் அந்த விவாகரத்தெல்லாம். அது வந்து அவங்க பிரபுபாதரே கல்யாணம் பண்ணி வச்சவங்க விவாகரத்து பண்றதை வந்து பிரபுபாதர் விரும்பல. ஆனா அவர் சொல்லி இன்னும் பெரிய அபராதம், குரு அபராதம் ஆயிடும் இல்ல, அதுல வந்து அவர் விருப்பம், சரி இன்னுமே அபராதம் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தாங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆனா பிரபுபாதர் திருமணம் செய்து வைக்கிறத நிறுத்துறார். ரொம்ப நன்றிமா, நல்லா சொன்னீங்க. எஸ் மாதாஜி, இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். அது எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் மகனுக்கு நான் பண்ணி வைக்காம யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதாஜி. அப்புறம் இன்னொன்று பகவத் தர்ஷனில் வந்து வந்துருந்துச்சு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து பிரபுபாதர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கையில ஈஸியாக எடுத்துடலாம், அப்புறம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க போல, கொஞ்சம் லெத்தாஜிக்காக விட்டுருப்பாங்க போல. அப்புறமாட்டி பிரபுபாதர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரையில பிரபுபாதர் ஃபேஸை காட்டவே மாட்டாராம், அங்கிட்ட இங்கிட்ட திரும்பிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நேரமும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்ட்டு பிடிச்சிடலான்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்களா. அந்த நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவாரா, அவரால் பிடிக்கவே முடியாதான், ஃபோட்டோ எடுக்கவே முடியாதான். அப்புறம் மனசுக்குள்ள வந்து அவர் அழுகிற மாதிரி, பிரபுபாதா ப்ளீஸ் எனக்கு நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி தோணுன்னே தான் அப்புறம் காட்டுவாங்களாம். அப்போலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா, நீ என்ன ஆன்மீக குருவை ஈஸியாக நீ ஃபோட்டோ எடுத்துடலாம் நினைக்கிறியா நீ அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நான் வந்து கோயில்ல இது புஷ்பாஞ்சலிக்கு போனோம், அதனாலதான் சரி விரைவாக முடிக்கிறோம். நாளை வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்து தேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.